ஓகே புரியுது. மற்ற இன்னொரு விஷயம், என்னுடைய ஆன்லைன் செஷன்ல இதுதான் மிக மிக முதலாவது ஆன்லைன் செஷன். நான் இன்றைக்கு வரைக்கும் பிசிக்கலா தான் டியூஷன் செய்துட்டு இருந்தேன். ஸோ ஆன்லைன்ல நிறைய பிள்ளைகள் வந்து சில பாடங்களை மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிள்ளைகளுக்காக சரி நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லி ரிவிஷன்ஸ் பண்ண நான் இன்றைக்கு தான் எனக்கு ஆன்லைன் செஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் எந்த விதமான எக்ஸ்ட்ரா ப்ரொமோஷன்ஸும் பண்ணல. ஸோ நீங்க வந்திருக்கீங்க, மிச்சம் கொஞ்சம் பேர் ரெக்கார்டிங்ஸ் கேட்டாங்க, அவ்வளவுதான் பிள்ளை. ஸோ இன்றைக்கு நாங்க முதலா ஆன்லைன்ல நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் எடுக்கிறேன். அதுவும் மெக்கானிக்ஸ்ல முதலாவது பாடமா இருக்கிற நேர்கோட்டு இயக்கத்துல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் பிள்ளை. சரியா? ஓகே பிள்ளை. ஸோ நீங்க இவ்வளவு காலமா ஏ லெவல் படிக்கிறீங்க பிள்ளைகள். நீங்க 2027ஆம் ஆண்டு பட்சா இருக்கலாம் பிள்ளைகள், இல்ல 2026ஆம் ஆண்டு பட்சா இருந்து கொள்ள முடியும் பிள்ளைகள். உங்களுக்கு நேர்கோட்டு இயக்கம், அதாவது மெக்கானிக்ஸ்ல வந்து எவ்வளவு சாப்டர் இருக்குன்ற விஷயம் ஓரளவு உங்களோட மைண்ட்ல இருக்கும் பிள்ளை. சரியா? கிளாஸ் இனி வைக்கிற செஷன்ஸ்லயும் கொஞ்சம் டைமுக்கு வாங்க. ரைட், ஓகே, சரியா? அப்ப முதலாவது வந்து பிள்ளைகள், இந்த மெக்கானிக்ஸ்ல என்னென்ன சாப்டர் இருக்குன்ற விஷயம் நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? முதலாவது பேசிக், இந்த நேர்கோட்டு இயக்கம், அது பிறகு வர நிலைக்குத்து இயக்கம், எரியம், சார்புபதம், இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக்கல வர முடியும். அதுக்கு பிறகு பிள்ளைகள் நிலையியல் வருகிறார். முதலாவது இப்ப என்ன சொன்ன பிள்ளைகள், சாதாரணமா நேர்கோட்டு இயக்கம்னா எழுதி கொள்றேன் பிள்ளைகள். எழுதுறது சின்னனா இருந்தா எனக்கு ஒரு நாள் மெசேஜ் பண்ணுங்க, இல்ல ரியாக்ட் பண்ணுங்க. சரியா? எனக்கு தெரியும். நேர்கோட்டு இயக்கம் பிள்ளைகள். நான் இன்றைக்கு பார்க்க போற சாப்டர் இந்த நேர்கோட்டு இயக்கம் தான் பிள்ளைகள். சரியா? ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், நிலையியல். உங்களுக்கு மெக்கானிக்ஸ்ல அடுத்ததா உங்களுக்கு வரப்போற விஷயம் பிள்ளைகள் நிலையியல். நிலையியல் என்ற பாடத்தை பொறுத்த மட்டும் பிள்ளைகள், இந்த விசைகள் சம்பந்தமான பேசிக் எல்லாமே நிலையியல் என்ற பாடத்துல இருந்தாம் பிள்ளைகள் ஸ்டார்ட் ஆக போகுது. சரியா? அதுக்கு பிறகு இந்த விசைகளை வச்சு நீங்க ஒரு விஷயம் கதைச்சு கொள்வீங்க பிள்ளைகள், இயக்கவியல். அந்த விசைகளை வச்சு நீங்க ஒரு விஷயம் கதைச்சு கொள்வீங்க பிள்ளைகள், இயக்கவியல். நேர்கோட்டு இயக்கமும் ஒரு விதமான இயக்கவியல் தான் பிள்ளைகள். பட் நாம் படிப்பிக்குள்ள ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி படிப்போம். அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால அந்த விஷயங்கள் பார்ப்போம். இந்த மூன்று நீங்க முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம்னு சொல்லி படிப்பீங்க பிள்ளை. சரி, வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம்னு சொல்லி படிப்பீங்க பிள்ளை. சரியா? வட்ட இயக்கம், சுழற்சி. இதுக்கு நீங்க முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் என்ன படிப்பீங்கன்னு சொன்னா நிலையியல், அதுல நீர்நிலையியல் படிப்பீங்க பிள்ளைகள். நீர்நிலையியல் முடிய அதுக்கு பிறகு பிள்ளைகள் நீர் இயக்கவியல் படிப்பீங்க. இது 2026ஆம் ஆண்டு பேட்ச் பிள்ளைகள் நீங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா இந்த ரிவிஷனுக்கு அவங்க வர வேண்டிய தேவையில்லை. 2027ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு தெரியாட்டி நீங்க மெக்கானிக்ஸ்ல இவ்வளவு விஷயமும் தான் படிக்க போறீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். சரியா பிள்ளைகள்? நீங்க 2027ஆம் ஆண்டு பேட்ச் பிள்ளைகள் சொன்னா நாங்க இவ்வளவு இந்த வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம் எல்லாம் பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி விஷயம் தான். பட் நாங்க படிக்கைகள் செப்பரேட் பண்ணி படிப்போம். சரியா? நாங்க இன்றைக்கு வந்து பிள்ளைகள் படிக்க போற விஷயம், நாங்க வந்து இன்றைக்கு பிள்ளைகள் படிக்க போற விஷயம் வந்து நேர்கோட்டு இயக்கம் மட்டும். அதாவது உங்களுக்கு அந்த டியூட்ல முதல் 3 பக்கமும் தான் நாங்க படிக்க போறோம். சாரி, முதல் 4 பக்கமும் தான் நாங்க படிக்க போறோம். ஸோ 2 hours செஷன் என்னால் முடிஞ்ச அளவு வடிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு நோட்ஸ் நீங்க எழுத பண்ணணும்னு சொன்னா நான் நோட்ஸும் தாரேன், உங்களோட கொப்பியில எழுதி வச்சு கொள்ளுங்க. சரியா? நீங்க திருப்ப இனிமேற்கா நீங்க வீட்டை படிச்சீங்கன்னு சொன்னா பாடம் ஃபுல்லா விளங்கும். ஸோ இப்போ ஒரு விஷயம் விளங்கிட்டு, நாங்க இப்ப படிக்க போற விஷயம் நேர்கோட்டு இயக்கம். சரியா? ரைட். அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா பிள்ளைகள் செஷனை? ஓகே பிள்ளைகள், ரைட்டா? ரைட், இதே நாங்க செஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இந்த நேர்கோட்டு இயக்கம்னு சொன்னா என்ன பிள்ளை? நான் சிம்பிளா சொன்னேன்னு சொன்னா ஒரு பொருள் நேரா போகுது, அதை நாங்க நேர்கோட்டு இயக்கம் சொல்லி கதைச்சு கொள்வோம். அவ்வளவுதான். இப்ப நாங்க பிசிக்ஸ் சொல்லிட்டு கதைக்குள்ள சில வார்த்தைகளை உள்ள கொண்டு வர போறேன். வேகம், கதி, இடப்பெயர்ச்சி, ஆர்முடுகள், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு கூட நாங்க கதைக்க போறோம். இப்ப நான் வந்து ரோட்ல ஒரு கார் போறதை பாக்குறேன். கார் என்ன செய்யுது? ஒரு 100 மீட்டர் per second வேகத்துல போகுது. நான் ஈஸியா சொல்லுவேன். இதை நான் பிசிக்ஸ் டேர்ம்ஸ்ல கதைச்சு கொள்ள போறோம் பிள்ளை. அதுக்கு சில வார்த்தைகள் எனக்கு தேவை பிள்ளைகள். அதுல நீங்க முதலாவதா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய வார்த்தைகள் பிள்ளைகள், எண்ணிக்கணியம் என்று சொன்னா என்ன, எண்ணிக்கணியம் என்று சொன்னா என்ன, அடுத்தது பிள்ளைகள் காவிக்கணியம் என்று சொன்னா என்ன. எண்ணிக்கணியம் சொன்னா என்னது, அதே மாதிரி காவிக்கணியம் சொன்னா என்னன்னு சொல்லி பிள்ளைகள் தேவை. எண்ணிக்கணியம் நீங்க ஓ லெவல்லே படிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எண்ணிக்கணியம் சொன்ன பிள்ளைகள் ஒரு பருமனை மாத்திரம் கொண்ட கணியம். இந்த மாதிரி சொல்ல சம்டே உங்களுக்கு விளங்கி கொள்ள கஷ்டமா இருக்கு. நான் சொல்றேனே பாருங்க, விசை தாக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, விசை தாக்குதுன்ற ஒரு வார்த்தை கதைக்குள்ள நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா விசை எந்த பக்கமா தாக்குதுன்றதை வச்சு நாங்க கதைச்சு கொள்வோம். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு கன்னத்துல அடிக்கிறேன்னு சொன்னா எந்த திசையில அடிக்கிறேன்னு தான் கழிச்சு கொள்ளும்.
ஓம் தானே பிள்ளைகள். அதே மாதிரி சுவர்ல குத்துறன்னு சொன்னா எந்த பக்கமா குத்துறன்னு சொல்லி கதைச்சு கொள்வேன். அதே மாதிரி நீரில அமுக்கம் தாக்குதுன்னு சொன்னா பிள்ளைகள் எந்த திசையில தாக்குது, நிலைக்குத்த தாக்குதா கிடையாது தாக்குதான்னு கதைச்சு கொள்வோம். ஒரு வாகனம் ஒரு திசையில போகுது, ஒரு வேகத்துல போகுதுன்னு சொன்னா எந்த பக்கம் வேகம் இருக்குன்னு நாங்க கதைச்சு கொள்வோம். இப்படி நாங்க எல்லாம் கதைக்குள்ள திசை போட்டு திசை போட்டு திசை போட்டு கதைப்போம்னு சொன்னா அதுக்கு நாங்க வைக்கிற பேர் பிள்ளைகள் காவி கணியம். அதை நான் பிசிக்ஸ்ல சொன்னா திசையும் இருக்கணும் பிள்ளைகள், பருமனும் இருக்கணும் பிள்ளைகள். இந்த ரெண்டுமே இருக்கிற விஷயத்த நாங்க காவி கணியம் சொல்லுவோம். அடுத்த எண்ணிக்கணியம் சொன்னா, எண்ணிக்கணியம் சொன்னா நீங்க திசை சொல்ல மாட்டீங்க. எழுந்தமானமா நான் இன்றைக்கு இந்த பாதையால போனான், அவ்வளவுதான் பிள்ளைகள். நான் இன்றைக்கு இந்த பாதையால போனான், இன்றைக்கு நான் இந்த பக்கமா போய் அந்த பக்கமா போய் அந்த பக்கமா போய் வீட்டை போனான். நான் இன்றைக்கு இங்க நிக்கிறேன், டியூஷனுக்கு போய்க்குள்ள வல பக்கமா போய் இடப்பக்கம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அந்த பாதையால அப்படியே போய் போனான். அதான் பிள்ளைகள் எண்ணிக்கணி. நாங்க திசைகள் எதுவுமே கதைக்காம சொல்ற கணியங்கள் பிள்ளைகள் எண்ணிக்கணி. அதாவது நாங்க பருமனை மட்டுமே கதைக்கிற கணியங்களை பிள்ளைகள் எண்ணி கணியம்னு சொல்லுவோம் பிள்ளைகள். ஓகே பிள்ளைகள், சில உதாரணங்கள் சொல்றேன் பிள்ளைகள் தெரிஞ்சு வச்சிருக்கேன். முதலாவது உதாரணம் கதி. நான் சொன்ன பிள்ளைகள் நீங்க வேகம் கதைச்சீங்கன்னு சொன்னா அதுக்கு திசை சொல்ல வேணும். விளங்குதா? வேகம், ஒரு கார் எந்த பக்கமா என்ன வேகத்துல போகுது சொல்ல வேணும். கதி ஏதோ ஒரு இதுல போகுது சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி பிள்ளைகள் தெரிஞ்சு வச்சிருங்க. வேற என்னது? காவி கணியத்துக்கு உதாரணம், இதுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி வேகம். அதே மாதிரி எண்ணிக்கணியம்னா தூரம், தூரம் பிள்ளைகள் தூரம். அதே மாதிரி காவி கணியம் சொன்னா பிள்ளைகள் இடப்பெயர்ச்சி. அங்க இந்த விஷயங்கள் நாம் இன்றைக்கு ஃபுல்லா படிக்க போறோமா, வடிவா தெரிஞ்சு வச்சிருங்க. கதி என்று சொன்னா என்ன, தூரம் என்று சொன்னா என்ன, இடப்பெயர்ச்சின்னு சொன்னா என்ன, வேகம் என்று சொன்னா என்ன, இந்த விஷயம் தான் நாங்க படிக்க போறோம். சரியா? அப்ப தூரம்னு சொல்லி சொல்லிக்குள்ள பிள்ளைகள் நாங்க சொல்லுவோம் எந்த வீட்டுக்கும் டியூஷனுக்கும் இவ்வளவு தூரம் இருக்கு. அதை பத்தி நாங்க அடுத்த பார்ப்போம். இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுருங்க. இடப்பெயர்ச்சின்னு சொன்னா எந்த வீட்டுக்கும் டியூஷனுக்கும் இவ்வளவு இடப்பெயர்ச்சின்னு சொன்னா எவ்வளவு, எந்த திசையில எவ்வளவு இடப்பெயர்ச்சி இருக்கு அதை பற்றி கதைப்போம். சரியா பிள்ளைகள்? நான் கதைக்கிற எல்லாருக்கும் பிள்ளைகள் விளங்குதா பிள்ளைகள்? விளங்கினவருக்கு ரியாக்ட் பண்ணி விடுங்க. நான் கதைக்கிறது உங்க எல்லாருக்கும் பிள்ளைகள் விளங்கிட்டு இருக்கவருக்கு ரியாக்ட் பண்ணி விடுங்க. ஒரு பேருக்கு பக்கத்துல ரியாக்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு, அதை டிக் பண்ணீங்கன்னா சரி. ஓகே பிள்ளைகள், வெரி குட். சரியா? ரைட். அடுத்தது வேற என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா, இப்ப சொன்ன எக்ஸாம்பிளே காவிக்கணியத்துக்கு விசை படிச்சிருப்போம். காவிக்கணியத்துக்கு எண்ணிக்கணியத்து பிள்ளைகள் வேலை. வேலை வந்த பிள்ளைகள் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுற ஒரு இடம். வேலைகள் சில பேர் நீங்க ஃபியூச்சர்ல நிலையியல் இயக்கவியல் எல்லாம் படிச்சா பிறகு வேலை என்ற ஒரு பாயிண்ட் வரைக்கும் நீங்க சரியா கன்ஃபியூஸ் ஆகுங்க. வேலை சொல்லி ஏன்னு சொன்னா நீங்க சில நேரம் வேலையை பத்தி கதைக்குள்ள சில பேர் பிளஸ் மைனஸ் போட்டு காட்டுவாங்க. பிளஸ் 100 ஜூல் வேலை செய்யப்பட்டிருக்கு, அதே மாதிரி மைனஸ் 100 ஜூல் வேலை செய்யப்பட்டிருக்கு சொல்லி. சரியா? இந்த பிளஸ் மைனஸுக்கான மீனிங் திசை இல்ல பிள்ளைங்களா, திசை இல்ல, திசை இல்ல. யாரு வேலைய செய்தாங்க என்று சொல்றதா இந்த பிளஸ் மைனஸ். வடிவா மைண்ட்ல வச்சுக்கொள்ள பிள்ளை. இப்போதைக்கு வேலை என்றவர் ஒரு எண்ணிக்கணியம். இந்த பிளஸ் மைனஸ்க்கான மீனிங் அந்த பிளஸ் மைனஸ்க்கான கருத்து பிள்ளைகள் திசை இல்ல, அதுக்கான கருத்து வேறு. இப்ப நான் சும்மா கொண்டேன்னு சொன்னா, இப்ப பூமி இருக்குது. ஓகே, பூமியில இருந்து நீங்க ஒரு கல்ல மேல கொண்டு போறீங்க பிள்ளை. சரியா? பூமியில இருந்து ஒரு கல்ல நீங்க மேல கொண்டு போறீங்க. மேல நான் ஒரு கல்லை தூக்கி கொண்டு போக வேணும்னு சொன்னா நான் வேலை செய்ய வேணும், நான் வேலை செய்ய வேணும். இப்ப நான் வேலை செய்ய வேணும்னு சொன்னா எங்க சகவன் சொல்லுவேன். அது எவ்வளவு வேலை என்றதை விட்டுருக்க, நான் வேலை செய்வேன். அதே பூமியில இருந்து நீங்க ஒரு கல்லை கீழே போட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யும்? பூமியே பிடிச்சு இழுக்கும், பூமியே பிடிச்சு இழுக்கும். அப்ப நான் வேலை செய்ய தேவையில்லை. என்ன மீனிங்? அந்த பூமியே வேலை செஞ்சு கல்லை பிடிச்சு இழுப்பேன். அப்ப இங்க என்னது? நான் வேலை செய்ய தேவையில்லை, ஆகவே மைனஸ். இந்த பிளஸ் மைனஸ் திசைய காட்டல, வடிவா மைண்ட்ல வச்சுக்கணும். வேலை என்ற ஒரு எண்ணிக்கணிய மைண்ட்ல வச்சு. சரியா? இது சும்மா சரியா? நோட் போட்டு சொல்லுங்க. முதலாவது எண்ணிக்கணி. எண்ணிக்கணியம் சொன்னா பருமனை மட்டும் கொண்ட கணியங்கள் எண்ணிக்கணிகள் எனப்படும். உதாரணம் காதி, தூரம், வேலை போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது பிள்ளைகள் காவி கணியம்.
காவிக்கணியம் சொன்னா பருமனையும் திசையையும் கொண்ட கணியங்கள் காவிக்கணியம் எனப்படும். வேகம், இடப்பெயர்ச்சி, விசை போட்டுக்கோங்க பிள்ளை. இந்த வடிவா மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரியாக்ட் பண்ணி விடுங்க பிள்ளை. பிள்ளைகள் 2026 ஆண்டு பெஸ்ட் பிள்ளைகள் இருந்தவருக்கு ரியாக்ட் பண்ணுங்க. இந்த 3 பேர்லயும் 2026 ஆண்டு பெஸ்ட் பிள்ளைகளை வச்சிருக்கீங்களா? இல்ல. ஓகே. அப்ப நான் உங்களுக்கு இந்த இன்னும் ஒரு விஷயத்த சொல்றேன் பிள்ளைகள். பிசிக்ஸ் வந்து பிள்ளைகள் ஈஸியான ஒரு பாடம். நீங்க சரியா விளங்கி படிச்சிட்டீங்கன்னு சொன்னா பிசிக்ஸ் ரொம்ப ஈஸியான ஒரு பாடம். இந்த வெளியில நிறைய பேர் பிசிக்ஸ் கஷ்டம்னு சொல்றாங்க, நம்பாதீங்க. சரியா ஐடியாவை விளங்கி படிச்சிட்டீங்கன்னு சொன்னா பிசிக்ஸ் இனிமேல் என்ற ஒரு ஈஸியான பாடமா இருக்கு. மைண்ட்ல வடிவா வச்சு பண்ணுங்க. ஓகே பிள்ளைகள், அழிக்கிறேன். ஓகே பிள்ளைகள், முதலாவது விஷயம் பார்த்துட்டேன். அடுத்தது நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா பிள்ளைகள், ரெண்டாவதா நாங்க என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா பிள்ளைகள், எங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு விஷயம் சொன்னா சொல்லுங்க அப்போ. தூரமும் இடப்பெயர்ச்சி. தூரமும் இடப்பெயர்ச்சி. எங்களுக்கு முதல்ல தூரம் என்று சொன்னா என்னென்று தேவை, அதே மாதிரி பிள்ளைகள் இடப்பெயர்ச்சி என்று சொன்னா என்னென்னு தேவை. வடிவா பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு சம்டைம்ஸ் தெரிஞ்சிரு, பட் நான் திருப்ப சொல்றேன். நான் இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா சும்மா வச்சுக்கொள்ளுங்க. கொழும்புல நிக்கிறேன். எங்க? கொழும்புல நிக்கிறேன். நான் கொழும்புல இருந்து இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா எஃப்னாக்கு போக போறேன் வைங்க. எஃப்னாக்கு போகும். சரியா பிள்ளை? கொழும்புல இருந்து ஜெஃப்னாக்கு போகும். கொழும்புல இருந்து ஜெஃப்னாக்கு போறதுக்கு எத்தனை பாதை இருக்கு? நிறைய பாதை இருக்கு பிள்ளை. சரியா? கொழும்புல இருந்து ஜெஃப்னாக்கு போறதுக்கு நிறைய பாதை இருக்கு. என்ன செய்யலாம்? நான் கொழும்புல இருந்து இப்படி ஒரு பாதைக்கால போகலாம், இங்க இருந்து ஒரு பாதைக்கால போகலாம், இப்படி போகலாம், இப்படி நிறைய 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 பாதைகள் இருக்கு. கொழும்புல இருந்து ஜெஃப்னாக்கு போறதுக்கு நிறைய பாதை இருக்கு பிள்ளை. சரியா? இந்த ஒவ்வொரு பாதையை நீங்க அளந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நீளம் ஒன்று இருக்கு தானே. உதாரணத்துக்கு நான் இந்த பாதையை கருதி கொள்வனா இருந்தா நான் வச்சுக்கொள்றேன், இந்த பாதைக்கான நீளம் வந்து 400 கிலோமீட்டர் வச்சுக்கொள்றேன் ஒரு பாதை. ஓகே பிள்ளை? அதே மாதிரி நான் என்ன பண்றேன்னு சொன்னா இந்த பாதையை அளந்து கொள்றேன் பிள்ளை. இந்த பாதை அளக்கு எனக்கு வருது, எனக்கு என்ன செய்யறேன், எங்கேயோ சுத்தி சுத்தி போறேன். கொழும்புல இருந்து பதுளைக்கு போய் திரும்ப ஜெஃப்னாக்கு போறேன். கொழும்புல இருந்து கண்டிக்கு போய் ஜெஃப்னாக்கு போறேன். அப்படி நிறைய பாதை இருக்கு தானே பிள்ளை. இப்ப நீங்க ஒவ்வொரு பாதையும் அளந்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பாதையும் நீங்க அளந்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பாதையும் நீங்க அளந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் தூரம் பிள்ளை. ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போறது நிறைய பாதை இருக்கு. அந்த பாதையோட நீளங்களை நீங்க அளப்பீங்களா இருந்தா பிள்ளைகள் அதுக்கு பெயர் தூரம். அதுக்கு பெயர் தூரம். வடிவா தூரம். இதுவே இந்த இடத்துல இந்த கொழும்புக்கும் ஜெஃப்னாக்கும் இடையில மிக சின்ன தூரம் சொல்லி தூரம் ஒன்று. அது எப்படி பாக்குறேன்னு சொன்னா பிள்ளைகள், கொழும்புல இருந்து நேர பாருங்க, இப்படி நேர நேர கொழும்புல இருந்து ஜெஃப்னாக்கு நேர நேர எவ்வளவு தூரம் இருக்குமோ அதுதான் பிள்ளைகள் நாங்க சொல்லுவோம் இடப்பெயர்ச்சின்னு சொல்லி. அதுதான் பிள்ளைகள் நாங்க சொல்லுவோம் இடப்பெயர்ச்சின்னு சொல்லி. இல்லைங்களா? சோ ஒரு விஷயத்த மைண்ட்ல போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். தூரத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான வித்தியாசம் என்னன்னு சொன்னா தூரம்ன்றது பிள்ளைகள் எத்தனை பாதைகளால போகலாமோ அவ்வளவு பாதைகளின் நீளத்தை பற்றி நாங்கள் கழிச்சோம்னா தூரம். ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்குமான மிக குறைந்த தூரம் தான் பிள்ளைகள் நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். நீங்க தூரத்தை என்ன செய்யலாம், திசை சொல்லாம சொல்லலாம். என்ன இந்த கொழும்புல இருந்து பதிலுக்கு போயிட்டு ஜெஃப்னா போகலாம். ஆனா இடப்பெயர்ச்சி நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா திசை கட்டாயம் சொல்ல வேணும் பிள்ளை. நீங்க இடப்பெயர்ச்சி சொல்றீங்கன்னு சொன்னா பிள்ளை திசை கட்டாயம் சொல்லியே ஆகணும். திசை கட்டாயம் நீங்க சொல்லியே ஆகணும். சரியா? இதுதான் பிள்ளைகள் இடப்பெயர்ச்சிக்கும் தூரத்துக்கும். இப்ப நான் இடப்பெயர்ச்சி பத்தி கதைச்சுன்னு சொன்னா என்னால சொல்லிடும் பிள்ளைகள். கொழும்புல இருந்து ஜெஃப்னாக்கு வலப்பக்கமா ஒரு தூரம் இருப்ப, வலப்பக்கமா தூரம் இருப்ப. அப்ப நீங்க இடப்பெயர்ச்சியை பற்றி கதைக்கிறீங்கன்னு சொன்னா திசை சொல்லி கதைக்க வேணும் பிள்ளை. ஓகே பிள்ளைகள், உங்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு கோப்பையில இந்த கன்செப்டை எழுதி கொள்ளுங்க. சரியா? தூரம்னு சொன்னா இடப்பெயர்ச்சின்னு சொன்னா என்னன்னு எழுதி கொள்ளுங்க, மார்க் பண்ணி கொள்ளுங்க.
ஓகே பிள்ளைகள் நோட் பண்ணியிருப்பீங்க நம்புறேன் பிள்ளைகள் அண்ட் சில பிள்ளைகளுக்கு ஜாயின் ஆக இல்லாமல் இருக்காம பிள்ளைகள் ஸோ நீங்கள் மேக்ஸிமம் லீவ் ஆகாமல் இருக்க பாருங்க எனக்கு என்ன பிரச்சனை சொல்லி தெரியல சில பிள்ளைகளுக்கு திருப்ப ஜாயின் ஆக கஷ்டமா இருக்காம் ரைட் ஓகே ரைட் பிள்ளைகள் இவ்வளவும் விளங்கிட்டுதா ஒரு ரியாக்ட் பண்ணுங்க இவ்வளவும் விளங்கிட்டேன்னா ஒரு எனக்கு ரியாக்ட் பண்ணி விடுங்க பிள்ளைகள் ரைட் பிள்ளைகள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன்னா ரைட் ஓகே இன்னும் ஒரு விஷயத்தை பத்தி படிச்சுன்னா கொஸ்டின்ஸ் சரியா இன்னும் ஒரு விஷயத்தை பத்தி படிச்சுட்டு நாங்கள் கொஸ்டின் செய்வோம் ரைட் அது என்ன விஷயம் சொன்னா இன்னும் ஒரு விஷயம் வந்து கதியும் வேகமும் கதியும் வேகமும் சரியா பிள்ளைகள் பிள்ளைகள் இந்த கதியும் வேகமும் பிள்ளைகள் ஒரே விஷயம் தான் உதாரணத்துக்கு நான் இங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்திலேயோ கதியிலேயோ அசைய போறேன் பிள்ளைகள் அசைஞ்சா நான் போற தூரம் மாறிக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் இதுக்கு முன்னம் சொன்ன எக்ஸாம்பிளுக்கே வாங்க பிள்ளைகள் புள்ளி ஏயில இருந்து நான் புள்ளி பிக்கு அசைய போறேன் பிள்ளைகள் என்ன செய்வேன் ஏதோ ஒரு பாதைக்காலையும் போறேன் இப்படியும் போலாம் தானே பிள்ளைகள் அதே மாதிரி மிக குறுகிய தூரத்திலாலையும் போகலாம் தானே பிள்ளைகள் நான் இப்ப ஏயில இருந்து பிக்கு மேல கீறி காட்டின எந்த பாதையால போய்க்கல வார தூரத்தை டி ஒன் வைக்கிறது அதே மாதிரி கீழே இருந்த வார தூரத்தை பிள்ளைகள் டி டூ வைக்கிறது பிள்ளைகள் மிக குறுகிய தூரம் அதாவது பிள்ளைகள் இடப்பெயர்ச்சியை வந்து பிள்ளைகள் எஸ் என்று வைக்கிறேன் பிள்ளைகள் அப்ப வடிவா பாருங்க பிள்ளைங்க கதி என்று சொன்னா என்னன்னு சொன்னா பிள்ளைகள் போன தூரம் மாறுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குதுன்றதுதான் இந்த கதி அதாவது பிள்ளைகள் கதி என்றவர் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் தூரத்தின் கீழ் நேரம் கதி என்றவர் பிள்ளைகள் தூரத்தின் கீழ் நேரம் எழுதுறது தெரியுதானே பிள்ளைகள் ஒரு ரியாக்ட் பண்ணுங்க கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் அதே மாதிரி பிள்ளைகள் வேகம் என்றவர் யாருன்னு சொன்னா பிள்ளைகள் வேகம் என்றவர் வந்து பிள்ளைகள் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் சரியா வேகம் என்றவர் பிள்ளைகள் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் ஓகே பிள்ளைகள் இடப்பெயர்ச்சி இதுதான் பிள்ளைகள் கதிக்கும் வேகத்துக்குமான வித்தியாசம் கதி என்றது வந்து பிள்ளைகள் தூரம் உலகத்தால மாறுதுன்றது பிள்ளைகள் கதி வேகம் என்று சொன்னா பிள்ளைகள் இடப்பெயர்ச்சி எவ்வளவுத்தால மாறுதுன்றது வேகம் அப்ப எங்களுக்கு தெரியும் வேகம் என்றவர் வந்து பிள்ளைகள் காவி கணியம் கட்டாயம் தேவையா வேகம் என்றவர் வந்து பிள்ளைகள் காவி கணியம் சில டைம் எங்களுக்கு வேகத்தை வந்து ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க பிள்ளைகள் இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் பிள்ளைகள் வேகத்தை சம்டைம்ஸ் ஒரு வேர்ட் சொல்லி யூஸ் பண்ணுவாங்க பிள்ளைகள் இடப்பெயர்ச்சி விளங்கப்படுத்துறேன் பாருங்க இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் சொன்னா பிள்ளைகள் ஒவ்வொரு செகண்டுக்கும் இடப்பெயர்ச்சி எவ்வளவு தாளம் மாறுது நாங்க நேரத்தை சம்பந்தப்படுத்தி கதைப்போம்னு சொன்னா பிள்ளைகள் நாங்க வீதம் சொல்லி கதைச்சுக்கணும் ஓகே பிள்ளைகள் நேரத்தால பிரித்தோம்னு சொன்னா பிள்ளைகள் வீதம் என்று கதைச்சுக்கணும் இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் வேகம் சொல்லுவோம் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவான் அதுவே கதின்னு சொன்னா பிள்ளைகள் என்ன விஷயம் சொன்னா பிள்ளைகள் கதின்னு சொன்னா பிள்ளைகள் என்ன சொன்னாங்க தூர மாற்று வீதம் இல்லைங்களா பிள்ளைகள் தூர மாற்று வீதம் தான் பிள்ளைகள் கதி பிள்ளைகள் தூர மாற்று வீதத்தை நாங்க கதின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பிள்ளைகள் நாங்க வேகத்தை இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் என்று சொல்லிக் கொள்வோம் பிள்ளைகள் தூர மாற்று வீதத்தை நாங்க கதின்னு சொல்லுவோம் பிள்ளைகள் இடப்பெயர்ச்சி மாற்று வீதத்தை நாங்க வேகம் என்று சொல்லிக் கொள்வோம் பிள்ளைகள் இவ்வளவு விஷயம் அதாவது நேரத்தோட மாறுற விஷயத்த பிள்ளைகள் நாங்க வீதம் சொல்லிக்கொள்வோம் இவ்வளவு விஷயமும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க இருக்கா இவ்வளோத்தையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்தது சில எக்ஸாம்பிள் கொஸ்டின் படிக்கப்போம் சரியா நோட் பண்ணுங்க பிள்ளை
ஓகே பிள்ளை, நோட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். சரியா பிள்ளை? நோட் பண்ணீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் முதலாவது எக்ஸாம்பிள் கொஸ்டின். சரியா பிள்ளை? முதலாவது எக்ஸாம்பிள் கொஸ்டின் போர்ட பாருங்க. ஏயில இருந்து இயங்க ஆரம்பிச்ச ஒரு துணிக்க, சரியா பிள்ளைகள்? பி, ஏயில இருந்து இயங்க ஆரம்பிச்ச ஒரு துணிக்க பிக்கு வாரத்துக்கு அவருக்கு 2 செகண்ட் எடுத்தது. பிள்ளை நான் கேள்வி சொல்றேன், உங்களுக்கு விளங்குற மாதிரி. இது வந்து குட்டி எக்ஸாம்பிள் கொஸ்டின், இதெல்லாம் வந்து டியூட்ல மென்ஷன் பண்ணல. இந்த கொஸ்டின் நீங்க எழுதி கொள்ளுங்கவா. சரியா பிள்ளை? நான் இங்க பாருங்க சொல்றேன். ஏயில இருந்து இயங்க ஆரம்பிச்ச ஒரு துணிக்க பிக்கு வாரத்துக்கு அவருக்கு 2 செகண்ட் எடுத்தது. பியில இயங்க ஆரம்பிச்ச சாரி, ஏயில இருந்து பிக்கு வாரத்துக்கு 2 செகண்ட் எடுத்தது. அதே துணிக்க பிள்ளைகள் பியில இருந்து சிக்கு வாரத்துக்கும் 2 செகண்ட் எடுத்தது. இதான் பிள்ளைகள் கேள்வி. பிள்ளைகள், ஏயிலிருந்து இயங்க ஆரம்பித்த ஒரு துணிக்கை பியை அடைந்து சியை அடைகிறது. ஏயிலிருந்து இயங்க ஆரம்பித்த ஒரு துணிக்கை பியை அடைந்து சியை அடைகிறது. ஏயிலிருந்து பிக்கு எடுத்த நேரம் 2 செகண்டும், பியிலிருந்து சிக்கு எடுத்த நேரம் 2 செகண்டும் ஆகும். ஓகே பிள்ளை? 2 செகண்டும் ஆகும். இதுல முதலாவது கேள்வி வந்து பிள்ளைகள், துணிக்கை இயங்கிய தூரத்தை காண்க. துணிக்கை இயங்கிய தூரத்தை காண்க. இரண்டாவது கேள்வி பிள்ளைகள், துணிக்கை இயங்கிய இடப்பெயர்ச்சியை காண்க. துணிக்கை இயங்கிய இடப்பெயர்ச்சியை காண்க. மூன்றாவது பிள்ளைகள், துணிக்கையின் கதியை காண்க. நான்காவது பிள்ளைகள், துணிக்கையின் வேகத்தை காண்க. 2 நிமிஷம் தாரம் பிள்ளைகள், ட்ரை பண்ணி பாருங்க. நான் இது வரைக்கும் படிச்சு வச்சு 2 நிமிஷம் தாரம் பிள்ளைகள் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ரைட் பிள்ளைகள், இங்க வாங்க பிள்ளைகள், கொஞ்சம் படத்தை பேர் தாக்குறோம் பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தானே. ஏயில இருந்து ஒரு துணிக்க வந்த பிள்ளைகள் 3 மீட்டர் தூரம் இயங்கி பிக்கு வராரு. ஏயில இருந்து பிக்கு, அதுக்கான டைம் வந்து பிள்ளைகள் 2 செகண்ட். பியில இருந்து இயங்கிய துணிக்கு வந்த பிள்ளைகள் சிக்கு போகுது பிள்ளைகள். சிக்கு போறதுக்கான தூரம் வந்து 4 மீட்டர் பிள்ளைகள். எனக்கு எடுத்த நேரம் 2 செகண்ட் பிள்ளைகள். அதுக்குமே 2 செகண்ட். கேள்வி வந்து என்னன்னு சொன்னா பிள்ளைகள், முதலாவது கேள்வி பிள்ளைகள் இயங்கிய தூரத்தை காண. ஓகே பிள்ளைகள், முதலாவது கேள்வி வந்து பிள்ளைகள் இயங்கிய தூரத்தை காண. சரியா பிள்ளை? இயங்கிய தூரம். தூரம் என்று சொன்னா என்ன சொன்னான்னு சொன்னா பிள்ளைகள், துணிக்க பயணம் செய்த நீளம் தான் பிள்ளைகள் தூரம். துணிக்க பயணம் செய்த நீளம் தான் பிள்ளைகள் தூரம். யோசிங்க, ஏயில இருந்து எங்க ஆரம்பிக்கிறாரு, ஏயில இருந்து பிக்கு வராரு, பியில இருந்து சிக்கு போறாரு. ஏயில இருந்து பிக்கு வராரு, பியில இருந்து சிக்கு. அப்ப இயங்க ஆரம்பிச்சதுல இருந்து அவர் போன நீளம் எவ்வளவுன்னு சொன்னா பிள்ளைகள், ஏயில இருந்து பிக்கு வந்து பியில இருந்து சிக்கு போகுது. அப்ப எவ்வளவு நீளம்? ஏயில இருந்து பிக்கு வர்றதுக்கான நீளம் 3 மீட்டர், பியில இருந்து சிக்கு போறதுக்கான நீளம் 4 மீட்டர். அப்ப அவரு மொத்தமா போன தூரம் எவ்வளவுன்னு சொன்னா பிள்ளைகள், ஏயில இருந்து பிக்கு வாரத்துக்கு 3 மீட்டர், பியில இருந்து சிக்கு வாரத்துக்கு 4 மீட்டர். ஆகவே முதலாவதா மொத்தமாக போன தூரம் பிள்ளைகள் 3 மீட்டரும் 4 மீட்டரும், ஆக மொத்த தூரம் 7 மீட்டர். தூரம் 7 மீட்டர். ஓகே பிள்ளை? அடுத்து ரெண்டாவது கேள்வி பிள்ளைகள் இடப்பெயர்ச்சி கேட்டு. ரெண்டாவது கேள்வி பிள்ளைகள் இடப்பெயர்ச்சி கேட்டு.
இடப்பெயர்ச்சின்னு சொன்னா என்ன விஷயம்னு சொன்னா பிள்ளைகள் சரியா? இடப்பெயர்ச்சின்னு சொன்னா என்னன்னு சொன்னா பிள்ளைகள், ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடைப்பட்ட மிக குறுகிய தூரம். எது தூரம் பிள்ளைகள்? நான் அன்னைக்கு காட்டிட்டேனே, ஏயில இருந்து சிக்கு போகுது. நீங்க புள்ளி ஏயில இருந்து சிக்கு ஒரு நேர்கோட்டை வரைவீங்களா இருந்தா பிள்ளைகள், அந்த தூரம் தான் மிக குறுகிய தூரம். அதாவது ஏயில இருந்து சிக்கு போறதுக்கான மிக குறுகிய தூரம். எவ்வளவு பிள்ளைகள்? அது எப்படி காணலாம் பிள்ளைகள்? செங்கோண முக்கோணம், அயல் பக்கம் தெரியும், செம்பக்கம் தெரியும், வைதரசன் தேட்டம் போட்டீங்கன்னு சொன்னா ஏசியை காணலாம். எப்படி? இடப்பெயர்ச்சி ஏசி என்று வெப்பனா இருந்தா வைதரச தேட்டத்தின்படி ஏசி வர்க்கம் இந்த நீளத்தின் வர்க்கம் சமன் ஏபியின் வர்க்கம் சக பிசியின் வர்க்கமா இருப்ப. ஏபியின் வர்க்கம் சக பிசியின் வர்க்கமா இருப்பாரு பிள்ளைகள். அவ்வளவுதான். ஏபி எனக்கு தெரியும் தானே பிள்ளைகள் எவ்வளவு? 3 ஸ்கொயர். பிசி எனக்கு தெரியும் தானே பிள்ளைகள்? 4 ஸ்கொயர். ஆகவே 25 வருவாரு. ஏசி அப்ப ஏசி ஸ்கொயர் வந்து 25 சொன்னா ஏசி 5 மீட்டர் இருப்பார். அப்ப இடப்பெயர்ச்சி நான் கண்டுபிடிச்சிட்டேன் பிள்ளைகள் 5 மீட்டர். மூன்றாவது கேள்வி பிள்ளைகள், கதி கேட்டவன். கதி கதி என்று சொன்ன என்ன பிள்ளைகள்? போன தூரத்தின் கீழ் நேரம் தான். எவ்வளவு தூரம் போயிருக்கார் பிள்ளைகள்? எவ்வளவு தூரம் போயிருக்கார் பிள்ளைகள்? தூரத்தின் கீழ் நேரம் தான் கதி. எனக்கு தெரியும் எவ்வளவு தூரம் போயிருக்கார் பிள்ளைகள். ஏயில இருந்து பிக்கு போய் பியில இருந்து சிக்கு போயிருக்க போன தூரம் 7 மீட்டர். போன தூரம் 7 மீட்டர். எவ்வளவு நேரத்துல போயிருக்கார் பிள்ளைகள்? ஏயில இருந்து பிக்கு வர்றதுக்கு 2 செகண்ட், பியில இருந்து சிக்கு வர்றதுக்கு 2 செகண்ட், மொத்தமா 4 செகண்ட். அப்ப எனக்கு இவரை சுருக்க வாரவர் தான் பிள்ளைகள் போன கதி. என்ன கதியில நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் இருப்பாரு. அதே மாதிரி 4வது பிள்ளைகள் கேட்ட கேள்வி வந்து பிள்ளைகள் வேகம் என்று கேட்டுருக்காங்க. வேகம். ஓகே பிள்ளைகள், வேகம்னு சொன்னா என்ன பிள்ளை? இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் தான் பிள்ளைகள். உங்களுக்கு ஞாபகம் இருக்க முடியும். இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். சரியா பிள்ளைகள்? இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். இடப்பெயர்ச்சி எவ்வளவு பிள்ளைகள் கண்டுபிடிச்சிட்டோமே? 5 மீட்டர். எவ்வளவு நேரத்துல பிள்ளைகள் போறாரு ஏல இருந்து பி, ஏல இருந்து சி, அதான் கண்டுபிடிச்சிட்டோமே. மொத்தமா 4 செகண்ட். ஆகவே இடப்பெயர்ச்சியும் வருவார் பிள்ளை. இது முதலாவது கேள்வி பிள்ளை. சரியா? விழுங்க பிள்ளைகளை பார்த்து. ஓகே பிள்ளைகள், வெளியில பிள்ளைகள் முதலாவது பக்கத்துல சரியா டியூட்டுண்ட முதலாவது பக்கத்துல பிள்ளைகள் 6வது கேள்வியில முதலாவது பாட்டுக்கு வாங்க. சரியா? டியூட்ல 6வது கேள்வியில முதலாவது பக்கத்துக்கு வாங்க பிள்ளைகள். 2 நிமிஷம் தாரன், ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க பண்ணு.
ஓகே பிள்ளைகள், வாசிச்சிருப்பீங்க தானே பிள்ளைகள்? வாங்க இது பார்ப்போம். ரைட் பிள்ளைகள், சரியா? என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கேள்வியில, முதல்ல பிள்ளைகள், நான் பொதுவா என்னிட படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்ற ஒரு அட்வைஸ் பிள்ளைகள், பிசிக்ஸை பொறுத்த மட்டும் பிள்ளைகள், முடிஞ்ச அளவு ஒரு கேள்விக்கான படத்தை கீறிக்கொள்ளுங்க. நீங்க படம் கீறி அதுல வர எல்லா விஷயத்தையும் படத்துல குறிச்சிட்டீங்கன்னு சொன்னா கேள்வி அதிகமான சந்தர்ப்பத்துல ஈஸியா மாறிடும் பிள்ளைகள். சரியா? அதையும் பார்த்து. முதலாவது கேள்வி, மாறாக்கதி யூடன் வட்டப்பாதை ஒன்றில் இயங்கும் ஒரு துணிக்கை. ஓகே பிள்ளை, வட்டப்பாதை என்ன பிள்ளைகள்? சும்மா யோசிச்சு சொன்னா ஒரு வட்டமான ஒரு பாதையில போகுது பிள்ளை, அவ்வளவுதான். அது இந்த வட்டம் மாதிரி வரலன்னு வட்டப்பாதை ஒன்றில் இயங்கும் ஒரு துணிக்கை. சரி பிள்ளை, வட்டப்பாதை ஒன்றில் முதல்ல கேள்வியை வாசித்து பிறகு பாபம். வட்டப்பாதை ஒன்றில் இயங்கும் துணிக்கை பாதையின் கால் பங்கு தூரத்தை கடந்த போது சராசரி வேகம், சராசரி இடப்பெயர்ச்சி இயங்கும். ஓகே பிள்ளை, இதுல ஒரு விஷயம் மார்க் பண்ணப்படையில வட்டத்தின் ஆரைய 6 எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? வட்டத்தின் ஆரைய 6 எடுத்துக்கொள்ளுங்கவா. கேள்வி பிள்ளைகள், இவர் கால்வாசி பங்கு கடந்தா பிறகு, இந்த வட்டத்தின் கால்வாசி பங்க கடந்தா பிறகு. ஓகேவா பிள்ளைகள்? நாங்க நோட்ஸ் படிச்சிட்டோம், அதை ரிவைஸ் பண்றதுக்காக கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். மிச்ச கொஸ்டின்ஸ் நீங்க தான் வீட்டு செய்யணும். சரியா? டவுட்ஸ் இருந்தா அடுத்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ணுறேன். பிள்ளைகள், கால் பங்கு தூரத்தை, கால் பங்கு அப்ப என்ன மீனிங் பிள்ளைகள்? இவரு ஒரு மாறா கதி யூல சுத்திட்டு இருக்காரு. ஆரையுடைய வட்டம். ஓகே பிள்ளைகள், சுத்திட்டு இருக்கல 1/4 பங்கு தூரம் சொல்லலாம் பிள்ளைகள். கால்வாசி முக்கோணம் உங்களுக்கு தெரியும். ஒரு முக்கோணத்தின் கால்வாசி முக்கோணம், ஒரு வட்டத்தின் கால்வாசி வட்டம் சொன்னா பிள்ளைகள் இங்க இருந்து இங்க போறது. ஓகே பிள்ளைகள், அதுக்கு எடுத்த சராசரி வேகம், இடப்பெயர்ச்சி, இங்க தூரம் யோசிப்போம். வாங்க பிள்ளைகள், நீங்களும் என்னோட சேர்ந்து யோசிங்க பிள்ளைகள். யோசிக்கலாம் வாங்க. என்ன கேட்டுக்கான்? சராசரி, இடப்பெயர்ச்சி, வேகம் எல்லாம் கேட்டுக்கான். சரியா? ரைட். முதலாவது என்ன கேட்டுக்கான்? சராசரி, இடப்பெயர்ச்சி. நான் தூரத்தை இருந்தே ஸ்டார்ட் பண்றேன் பிள்ளைகள். முதலாவது தூரத்தை காணுவோம் பிள்ளைகள். வாங்க, தூரம். தூரம்னு சொன்னா என்ன பிள்ளைகள்? எவ்வளவு தூரம் போனவர்? ஏல இருந்தவர் பிக்கு போறாரு. இந்த வலைப்பாதை வழியே இங்க இருக்கிறாரு. என்ன பண்றாரு பிள்ளைகள்? இந்த வலைப்பாதை வழியே இயங்குறாரு. ஞாபகம், வலைப்பாதை வழியே இயங்குறாரு. வலைப்பாதை வழியே இயங்குறாருன்னு சொன்னா பிள்ளைகள் எவ்வளவு நீளம்? ஏல இருந்து இந்த வளைஞ்ச பாதையில நீளம் எனக்கு வேணும். எனக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு முழு வட்டத்தின நீளம் பிள்ளைகள் 2πr. ஞாபகம் இருக்கு. ஒரு முழு வட்டத்தின நீளம் 2πrன்னு சொன்னா இந்த துணிக்க ஏல இருந்து பிக்கு போனது காவாசி வட்டம். ஆகவே கால்வாசி இன்டு 2πr, அதாவது போன தூரம் πr/2. கேள்வி முடிஞ்சு பிள்ளைகள். போன தூரம் πr/2 பிள்ளைகள். கேள்வி முடிஞ்சு. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டுக்கு பிள்ளைகள்? இடப்பெயர்ச்சி. ரெண்டாவது கேள்வி என்ன பிள்ளைகள்? இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சின்னு சொன்னா என்ன விஷயம் பிள்ளைகள்? சொல்லுங்க அப்போ. ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்குமான மிக குறுகிய தூரம். நீங்க ஒரு கோடு அடிச்சு விட்டா ஆரம்ப புள்ளியார் பிள்ளைகள் ஏதானே பிள்ளைகள், இறுதி புள்ளியார் பிள்ளைகள் பீதானே. கோடுன்னு அடிச்சு விட்டீங்கன்னு சொன்னா இந்த நீளம்தான் பிள்ளைகள் இடப்பெயர்ச்சி. படிச்சது ஞாபகம் வருதா? ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்குமான மிக குறுகிய தூரம் தான் இடப்பெயர்ச்சி. அப்ப ஏபி என்ற தூரம் நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னா, இவர் பார்த்தா ஒரு செங்கோண முக்கோணம் பிள்ளை. எப்படி வைப்பாங்க? இவர் தூரமா, இவர் தூரமா. கேட்ட கேள்வி இந்த இடப்பெயர்ச்சி ஏபி எப்படி காணும் பிள்ளை? நமக்கு தான் தெரியுமே, ஏற்கனவே படிச்சுட்டுமே நாங்க எப்படி செங்கோண முக்கோணத்துக்குள்ள காட்டுறதுக்கு. ஏபி கேள்வி. செங்கோண முக்கோணம் வைதகர் தேட்டம் போட போறீங்க. ஏபின்ற ஸ்கொயர் சமன் எதிர்பக்கம் இருக்கிற 6 ஆக அயல் பக்கம் இருக்கிற மற்ற 6 அப்ப 2 6 பிள்ளைகள் ஏபி ஸ்கொயர். அப்ப ஏபி எனக்கு என்ன வரும்னு சொன்னா பிள்ளைகள், ருட்டுக்குள்ள 2 r² பிள்ளைகள். ருட்டுக்கு இருக்கிற 2 அப்படிதான் இருப்பார் பிள்ளைகள். 6 வழியில வந்தாருன்னு சொன்னா 6 × √2 இருப்பார்.
இந்த ரெண்டும் பிள்ளைங்க ஒருக்கா ரியாக்ட் பண்ணுங்க எனக்கு ரெண்டு பேரும். இந்த ரெண்டும் பிள்ளைங்க ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. தூரம் இடப்பெயர்ச்சி பிள்ளைங்க ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. மற்றவர் கேன்சல். ஓகே ரைட். அடுத்த விஷயம் பிள்ளைங்க என்ன கேட்டுட்டாங்க, வேகமும் இடப்பெயர்ச்சியும் சாரி வேகமும் கதியும். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் சமன்பாடு. கதின்னு சொன்னா யாரு பிள்ளைகள்? கதி போன தூரத்தின் நேரம். ஆனா இங்க ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா பிள்ளைகள், அதுல பிரிண்டிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். சராசரி இல்ல சராசரி வேகம் இடப்பெயர்ச்சி தான் கேட்டுக்கு பிள்ளைங்களா? சாரி நான் கதி குறிச்சு கேள்வியில கேட்கப்படலையா? சாரி. ஏன்னா கதி கேள்வியிலேயே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மாறா கதி ஜூல இயங்குதுன்றது கேள்வியிலேயே சொல்லப்பட்டிருக்கு. அதே திருப்ப கேள்வியா கேட்க வேண்டிய தேவை இல்லை. மாறா கதியில் இயங்குறது கொஸ்டின்ல சொல்லப்பட்டிருக்கு. அதையே நான் திருப்ப கேள்வியா கேட்க வேண்டிய தேவை இல்லை பிள்ளை. சரியா? கேள்வி வேகம் பிள்ளை. சமன்பாடு தெரியும் பிள்ளைகள் எங்களுக்கு. நான் எப்படி யோசிக்கிறேன்றதை பாருங்க பிள்ளைகளா. வேகம் கேள்வி பிள்ளைகள். வேகத்துக்கு என்ன சமன்பாடு பிள்ளைகள்? இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். வேகம் என்ன சமன்பாடு பிள்ளைகள்? இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். அதான் வேகம். பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு சமன்பாட்டை பொறுத்த மட்டும் இடப்பெயர்ச்சி தெரியும். ஆனா நேரம் தெரியாது. நமக்கு கேள்வியில சொல்லப்படலை. அப்ப என்ன செய்யணும்? நேரத்தை நாங்க தான் கண்டுபிடிக்கணும். இடப்பெயர்ச்சி தெரியும் பிள்ளைகள், ஆனா நேரம் தெரியாது. அப்படின்னா என்ன செய்யணும்? நேரத்தை நான் தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இருக்கிற தரவுகளை யூஸ் பண்ணணும். என்ன தரவு இருக்கு முதல்ல? கதி இருக்கு பிள்ளைகள், தூரம் இருக்கு பிள்ளைகள், இடப்பெயர்ச்சி. ஒரு விஷயத்தை பாருங்க பிள்ளைகள், இவ்வளோத்தையும் வச்சு நான் எப்படி நேரத்தை கொண்டு வரலாம்னு சொன்னா, எனக்கு கதிக்கான சமன்பாட்டுல நேரம் பாராது எனக்கு முதலே தெரியும். எனக்கு என்ன பண்றாரு? கதிக்கான சமன்பாட்டுல நேரம் பாராதுன்றது தெரியும். அப்ப நான் இப்ப இந்த வேலை இப்ப என்னன்னு சொன்னா பிள்ளைகள், நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டியது இந்த வேலை. என்ன செய்யலாம் நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு? எனக்கு தான் கதிக்கு சமன்பாடு தெரியும். என்ன சமன்பாடு பிள்ளைகள்? கதி சமன் தூரத்தின் நேரம். கதி எவ்வளவு பிள்ளைகள்? q. தூரம் எவ்வளவு பிள்ளைகள்? கதி தெரியும். தூரம் எவ்வளவு பிள்ளைகள்? பை ஆர் பை 2. என்ன தேவை பிள்ளைகள்? நேரம் தேவை. எப்படி யோசனான்றதை பாருங்க பிள்ளைகள். வேகம் கேட்டவன், இடப்பெயர்ச்சி தெரியும், நேரம் தெரியாது. நேரத்தை நான் தான் கண்டுபிடிக்க வேணும். ஆனா நேரம் சம்பந்தப்படுற மாதிரி என்ற கேள்வியை யோசிக்கும். என்ற கேள்வியில நேரம் சம்பந்தப்படுற மாதிரி அந்த தரவுகள்ல பொருந்துற ஆளு கதி மட்டும். கதிக்கான சமன்பாட்டை போட நேரம் வராது. அப்ப நேரம் சமன் பை ஆர் ஸ்கொயர் என்கிற 2u. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் பிள்ளைகள்? நேரத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் பிள்ளைகள். இது என்ன இந்த வேலை? வேகத்தை கண்டுபிடிச்சா சரி பிள்ளைகள். வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் நேரம். இடப்பெயர்ச்சி எவ்வளவு பிள்ளைகள்? √2r. √2 into r. நேரம் எவ்வளவு பிள்ளைகள் தான் இருக்கு? பை ஆர் ஸ்கொயர் இன் கீழ் 2u. நீங்க இதை சுருக்கிறீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், சுருக்கைக்குள்ள நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தானே பாருங்க, சுருக்க தரேன். பிரிக்கிறீங்க பை ஆர் ஸ்கொயர் பை 2u. திரும்ப பெருக்கினீங்கன்னு சொன்னா என்ன செய்வார்? தலைகளா போவார்ன்றதை படிச்சிருப்பீங்க. 2u இன்கிள் பை ஆர் ஸ்கொயர். அப்ப இங்க 6 மாறும் பெற்றுப்பட்டா 2√2u இன்கிள் பை ஆர். இதான் பிள்ளைகள். விளங்கிட்டா பிள்ளைகள்? எழுதுங்க பிள்ளைகள் ஃபுல்லா பார்த்து.
ஓகே பிள்ளைகள் எழுதிப்பீங்க நினைக்கிறேன் பிள்ளைகள். இதே மாதிரி 6வது கேள்வியின் 2வது பார்ட் 3வது பார்ட் 4வது பார்ட் எல்லாம் போயிட்டு செய்யுங்க. இப்ப நாங்க அடுத்த சாப்டருக்குள்ள போறோம் பிள்ளைகள். சரியா? இப்ப நாங்க அடுத்த சாப்டருக்குள்ள போறோம். ஓகே பிள்ளைகள் எழுதிப்பீங்க நம்புறேன்னா. ரைட் பிள்ளைகள். அடுத்தது என்ன விஷயம்னு சொன்னா பிள்ளைகள் இங்க பாருங்க. இவ்வளவு டைமும் வந்து பிள்ளைகள் நாங்க படிச்ச எல்லா விஷயத்திலையுமே வடிவா யோசிங்க. கதியோ வேகமோ மாறில்ல. இவ்வளவு டைம் நாங்க படிச்ச விஷயத்துல பிள்ளைகள் கதியோ வேகமோ மாறில்ல. போமா? அதாவது ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட கதியில, அதாவது 20 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகம் இருப்பாருன்னு சொன்னா அதே கதியில இங்க கொண்டிருக்கிறார், மாறல. இப்ப நாங்க படிக்க போற விஷயம் பிள்ளைகள், வேகம் மாறப்போகுது, வேகம் கூட போகுது. அப்ப புதுசா ஒருத்தரை உள்ள கொண்டு வர போறோம் பிள்ளைகள். அவர் யாருன்னு சொன்னா பிள்ளைகள் ஆர் முடுகல் என்ற ஒருத்தரை உள்ள கொண்டு வர போறோம். நீங்க ஓயில படிச்சிருப்பீங்க. ஆர் முடுகல் என்றவர் யாருன்னு சொன்னா பிள்ளைகள் எவ்வளவு தாள வேகத்தை கூட்ட முடியுமோ அவரை நாங்கள் ஆர் முடுகல் சொல்லுவோம். எவ்வளவு தாள வேகத்தை கூட்ட முடியுமோ அவரை நாங்க ஆர் முடுகல் என்று சொல்றோம். உதாரணமா பிள்ளைகள் ஒரு பொருள் வந்து வலப்பக்கமா 2 மீட்டர் செகண்ட் -2 என்று ஆர்முடுல போய்கொண்டிருக்கிறாருன்னு சொன்னா பிள்ளைகள் இதுக்கான மீனிங் வந்து அவற்றை வேகம் ஒவ்வொரு செகண்டுக்கும் 2 கூடிட்டு இருக்கு. ஆரம்ப வேகம் 0 இருந்தா ஒரு செகண்ட்ல அவற்றை வேகம் 2 மீட்டர் பெர் செகண்ட் வந்துருவார். 2வது செகண்ட்ல அவற்றை வேகம் 4 மீட்டர் பெர் செகண்ட் வந்துருவார். இதுக்கு மீனிங் தான் ஆர் முடுகல். பிள்ளை, அதாவது ஒரு துணிக்க ஆரம்பத்துல ஓய்வில இருந்து வலிக்கிறதுன்னு சொன்னா பிள்ளைகள், ஓய்வில இருந்து வலிக்கிறதுன்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு செகண்டில அவற்றை வேகம் 2 மீட்டர் பெர் செகண்டா வந்துருவார். ஏன் ஆர் முடுகல் என்று சொன்னால் அதுக்கான பொருள் ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளவு கால வேகம் கூடுறார் என்றதா. ரைட்டா? சைபர்ல இப்படி இருந்தவர் ஒரு செகண்ட்ல இப்படி வந்துருவார். அதே மாதிரி 2வது செகண்ட்ல என்ன நடந்துவாருன்னு சொன்னா பிள்ளைகள் அவற்றை வேகம் 4 மீட்டர் பெர் செகண்டா வந்துருவார். இதற்கான பொருள் தான் பிள்ளைகள் ஆர் முடுகல் என்பது. இது வடிவா விளக்கம் பண்ணிக்கிறேன். அப்ப இவர் தான் நீங்க ஓயில படிச்சிருப்பீங்க ஆர் முடுகலுக்கான வரவிலக்கணம்னு சொல்லி போட்டு வேக மாற்று வீதம், வேக மாற்று வீதம் ஆர் முடுகலுக்கு சமனா இருக்கும் படிச்சிருப்பீங்க. வேக மாற்று வீதம்னு சொன்னா என்ன பிள்ளைகள், ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளவு தாள வேகம் மாறார் என்ற ஐடியா தான் வேக மாற்று வீதம். ஒவ்வொரு செகண்டுக்கும் வேகம் எவ்வளவு தாள மாறார் என்ற கருத்து தான் வேக மாற்று வீதம் என்றது. ஓயில படிச்சிருப்பீங்க. அதான் நீங்க ஏன் சொல்றோம். சரியா? இதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன் பிள்ளை. சரியா? இதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். சரியா? இப்ப நாங்க என்ன படிக்க போறோம் என்ற விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கு நினைக்கிறேன். அது படிப்போம். சரியா? ஓகே. ரைட். என்ன சொன்னா பிள்ளைகள், வேகம் கூட. சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் பிள்ளைகள். ஆரம்பத்துல ஒரு பொருள் U என்ற வேகத்துல போயிட்டு இருக்கு. நான் இவற்றை வேகத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் இவருக்கு ஒரு ஆர் முடுகல் இருக்க வேண்டும். ஆர் முடுகலை கொடுத்தா என்ன செய்யும் பிள்ளைகள், வேகம் கூடும், கடைசி வேகம் V என்று வைக்கிறேன். ஓகே பிள்ளைகள், ஓய்விலிருந்து எங்க ஸ்டார்ட் பண்ண போறாரு, ஆரம்ப வேகம் ஜூவா இருக்கிறாரு வைக்கிறார், கடைசி வேகம் வியா இருக்கு. மெயின் ஆர் முடுகி வேகத்தை கூட்டி போட்டாரு. நீங்க ஓயில படிச்சிருப்பீங்க ஆர் முடுகலுக்கான சமன்பாடு இறுதி வேகம் மைனஸ் ஆரம்ப வேகத்தின் நேரம். இதை நீங்க எழுவாய் மாத்தினீங்க சொன்னா ஏடி பெருக்கப்பட்டா வி மைனஸ் யூ என்று இருப்பார். விய எழுவாய் மாத்தினா யூ பிளஸ் ஏடி. பிள்ளைகள் ஆர் முடுகல் வரைக்குள்ள நாங்க பயன்படுத்த போற முக்கியமான இயக்க சமன்பாடுகள்ல முதலாவது ஏகபரிமாண இயக்க சமன்பாடு ஆல் இவர் தான். ஞாபகம் வச்சிருக்கேன், வி சமன் யூ பிளஸ் ஏடி. சரியா? இன்னும் 2 பேர் இருக்கணும். அவை யாருன்னு சொன்னா பிள்ளைகள் வடிவா ஞாபகம் வச்சிருக்க, S is equal to ut plus half a t square.
ரெண்டாவது ஈக்குவேஷன். மூன்றாவது ஈக்குவேஷன் யாருன்னு சொன்னா பிள்ளைகள் v ஸ்கொயர் சமன் u ஸ்கொயர் பிளஸ் 2as. நாலாவது ஈக்குவேஷன் யாருன்னு சொன்னா பிள்ளைகள் s is equal to இறுதி வேகத்தையும் ஆரம்ப வேகத்தையும் கூட்டி அரைவாசியை கண்டுபிடிச்சு மொத்த நேரத்தை அளவாக பிள்ளைகள். இந்த சமன்பாடுகளுக்கு நிறுவல் இருக்கு பிள்ளைகள். இப்ப நாங்க ரிவிஷன் செஷன் பாக்குறதால அதெல்லாம் சொல்லிடாத பிள்ளைகள், அவ்வளவுக்கு நம்மகிட்ட டைம் இல்லை. ஸோ இந்த சமன்பாடு இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சா இப்போதைக்கு போதுமான. ஓகே பிள்ளைகள். இந்த 4 சமன்பாடும் முக்கியமான சமன்பாடுகள். ஆர்முடுகள் இருக்கிற டைம்ல நாங்கள் பயன்படுத்த போற முக்கியமான 4 சமன்பாடுகள் பிள்ளைகள். ஆர்முடுகள் இல்லாத டைம்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். நாங்க பயன்படுத்தின ஒரே ஒரு சமன்பாடு என்னது? வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். ஞாபகம் இருக்கு பிள்ளைகள் உங்களுக்கா? வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கு நம்புறேன். இடப்பெயர்ச்சி இதை நீங்க எழுவாய் மாத்தீங்கன்னு சொன்னா v சமன் s by t, s is equal to vt. இந்த சமன்பாட்டையும் பிள்ளைகள், இது ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் தான் பிள்ளைகள், உங்களுக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படும். ஃபியூச்சர்ல உங்களுக்கு பட்ட சொல்லுங்க. எஸ் சமன் யூடியையும் இந்த சமன்பாட்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு ஒற்றுமை உங்களுக்கு விளங்கம் பண்ணிக்கிறேன். ஒரு ஒற்றுமை உங்களுக்கு விளங்கம் பண்ணிக்கிறேன். இங்க வெறுமனே ஒரே ஒரு வேகம் மட்டும் பாரு, அங்க 2 வேகம் பாரு. அதாவது பிள்ளைகள் எங்களுக்கு வேகம் மாறாத சந்தர்ப்பத்துல இவர் ஒரே வேகத்துல இயங்கி கொண்டிருப்பார். ஒரே ஒரு வேகம் பியில இயங்கி கொண்டிருப்பார். அதால சமன்பாடு S இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் 2 வேகம் வருது பிள்ளைகள். 2 வேகம் மாற இடத்துல வேகம் மாறுந்தானே பிள்ளைகள். யோசிங்க, நேரத்தோட நான் ஒரு வாகனத்துல போறேன், காரோ பைக்கோ பஸ்ஸோ வாட்டவர், நான் வாகனத்துல போறேன். இந்த வாகனத்துல வேகம் கூடைக்குள்ள நீங்க ஒரே ஒரு வேகத்தை மட்டும் வச்சு தூரம் சொல்லலாம் தானே. இப்ப நான் போற பைக் 20 மீட்டர் per செகண்ட்ல போகும்னு சொன்னா 20 மீட்டர் per செகண்ட் சொன்னா அதுக்கு என்ன மீனிங் படிச்சுட்டாங்க பிள்ளை? 20 மீட்டர் per செகண்ட். என்ன மீனிங்? ஒவ்வொரு செகண்டுக்கும் 20 மீட்டர் போவார். அப்ப அதே மாறா வேகத்துல போவாரா இருந்தா 2 செகண்ட்ல 40 மீட்டர் போயிடுவார் சொல்லலாம். ஏன்? வேகம் மாறல. ஆனா ஆர்முடுகள் உள்ள வந்துட்டாருன்னு சொன்னா பிள்ளைகள் வேகம் மாறுவேன். ஆர்முடுகள் உள்ள வந்துட்டா பிள்ளைகள் வேகம் மாறுவேன். வேகம் மாறுற இடத்துல என்ன சொல்ல போறேன்னு சொன்னா 20 மீட்டர் per செகண்டா இருந்த வேகம் இப்ப 40 மீட்டர் per செகண்டா மாறிட்டாருன்னு சொன்னா பிள்ளைகள் நாங்க என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா வெறுமனே ஒரே ஒரு வேகத்தை மட்டும் போட்டு என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா எஸ் சமன் 20 தர டி என்ற சமன்பாட்டை பாவிக்க முடியாது. ஏன்? வேகம் மாறிட்டு இருக்க. நான் எப்படி ஒரு வேகத்தை மட்டும் போட்டு யூஸ் பண்றது? யோசிக்க பிள்ளைகளா, யோசிக்க. ஏன்? வேகம் மாறுது. ஒரு செகண்டுக்கு 20 மீட்டர் per செகண்ட் மாறா வேகம் மட்டும் இருப்பாரா இருந்தா நான் யோசிச்சது சரி பிடி. இதான் வேகம் மாறுதே. ஐடியா ஓகே பிள்ளை? அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நாங்க ஆரம்ப வேகத்தின் இருந்து இறுதி வேகத்துக்கு மாறைக்குள்ள இந்த வேகத்தின சராசரி பெருமானத்தை கண்டுபிடிக்க வரும். சராசரி பெருமானத்தை, அந்த சராசரி பெருமானம் என்னவா இருப்பாருன்றால் அந்த v plus u by 2 பிள்ளை. ஒரு முக்கியமான விஷயம் பிள்ளைகளா, முக்கியமான விஷயம் பிள்ளைகள், ஆர்முடுகள் மாறாத ஆர்முடுகள் ஒரு மாறாத பெருமானமா இருக்குமா இருந்தா, ஆர்முடுகள் ஒரு மாறாத பெருமானமா இருக்குமா இருந்தா, ஆர்முடுகள் மாறாது என்றது இந்த மீனிங். நீங்க கார்ல அல்லது பைக்ல போறீங்கன்னு வைங்க, பைக் வைங்களேன், என்ன பண்றீங்க? ஆக்சிலேட்டரை ஸ்மூத்தா முறுக்குறீங்க. என்ன செய்யும்? அப்படியே லேசா வேகம் கூடும். எனக்கு கொஞ்சம் வருத்தம். முறுக்கி 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 விடுறேன். என்ன இருக்கும்? ஸ்பீட் கூடி குறைஞ்சு கூடி குறைஞ்சு கூடி குறைஞ்சு போகும். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு சொன்ன பிள்ளைகள், நீங்க ஆக்சிலேட்டரை ஸ்மூத்தா அப்படி ஸ்மூத்தா முறுக்கி விட்டீங்கன்னு சொன்னா அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆர்முடுகள்ல வாகனத்தின வேகத்தை கூட்டுவாரு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேகத்துல வாகனத்தின் ஆர்முடுகளை கூட்டுவாரு. அதை என்னால அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்க இயலும். ஏன்னா கொஞ்சம் வருத்தத்துல கூட்டி குறைச்சிட்டு இருந்தேன்னு சொன்னா என்னால யோசிக்க இயலுமா? இல்லையே. நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாதே. கூட்டி குறைக்கிறேன்னா நான் என்ன பண்றேன் தெரியல. அப்ப எப்ப நீங்க ஸ்மூத்தா ஒரு ஆக்சிலரேஷனை கொடுக்குறீங்களோ, எப்ப நீங்க ஸ்மூத்தா ஒரு ஆர் முடுகலை பாவிக்கிறீங்களோ
அந்த டைம்ல அதாவது மாறாத ஆர்முடுகள், உதாரணத்துக்கு ஆர்முடுகள் 2 மீட்டர்/செகண்ட்-2 இருந்தா அந்த ஆர்முடுகள் மாறக்கூடாது. அதே 2 மீட்டர்/செகண்ட்-2 நான் பைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். என்ன செய்யக்கூடாது? கூட்டி குறைச்சு கொடுக்க கூடாது. 2 மூத்தா 2 கொடுத்துட்டே இருக்கும். அப்படி கொடுக்கிற ஆர்முடுகள் மாறாத சந்தர்ப்பத்துல நான் என்ன செய்து கொள்ள முடியும்னு சொன்னா, வேகத்துக்கு இங்க சராசரி வேகத்தை கண்டுபிடிக்க முடியும். ஆரம்பத்துல வேகம் மாறுறாரு, சரியா பிள்ளைகள்? ஆரம்பத்துல வேகம் மாறுறாரு. ஆரம்பத்துல இருந்த வேகம் கடைசியா இருந்த வேகம் இல்ல. ஏன் வேகம் மாறுறாரு? அப்ப இங்க சராசரி வேகத்தை சொல்ல முடியும் பிள்ளைகள். சராசரி வேகம்னு சொன்னா என்னன்னு சொன்னா பிள்ளைகள், ஆரம்ப வேகத்தையும் சக இறுதி வேகத்தையும் கூட்டி 2ஆல பிரிக்க வாழ்வர் தான் பிள்ளைகள் சராசரி வேகம். ஒரு முக்கியமான கண்டிஷனை ஞாபகம் வச்சிருங்க பிள்ளைகள். பைக்கை ஞாபகம் வச்சிருங்க. ஆர்முடுகள் மாறாட்டி மட்டும்தான் நாங்க இந்த கண்டிஷனை யூஸ் பண்ண முடியும். அதாவது வாகனத்திட ஆர்முடுகள் மாறக்கூடாது பிள்ளைகள். மாறினா பிறகு நீங்கள் யூஸ் பண்ணலாம். மாறினால் பிறகு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வேகமண்டில பிள்ளைகள் என்னவா இருந்தாலும் ஒழுங்கா மாறும் என்று சொன்னாதான் நீங்க சராசரி வேகத்துக்கு ஆரம்பத்தையும் இறுதியையும் கூட யூஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சும்மா பாருங்க. நான் இப்ப என்ன பண்றேன், ஒரு பொருள்ல ஆரம்பத்துல 5 நியூட்டன் விசை தாக்குது. முதலாவது 0 செகண்ட்ல, முதலாவது செகண்ட்ல 10 நியூட்டன் என்ற விசை தாக்குது. 2வது செகண்ட்ல 20 நியூட்டன் என்ற விசை தாக்குது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ஒவ்வொரு செகண்டுக்குமே தாக்குற விசை சீரா மாறுது. விஷயம் இருக்குங்களா? ஒவ்வொரு செகண்டுக்குமே தாக்குற விசை சீரா மாறுது. சீரா மாறுற சந்தர்ப்பத்துல மட்டும்தான் வடிவ ஞாபகப்படுத்துங்க. சீரா மாறுற சந்தர்ப்பத்துல மட்டும்தான் நாங்க சராசரி விசைக்கு ஆரம்ப விசையாக இறுதி விசைகள் 2 பாவிக்க முடியும். அது விசையண்டு இல்ல, வேகமண்டு இல்ல, அமுக்கமண்டு இல்ல, என்னவா இருந்தாலும் சீரா மாறினா நான் கண்டுபிடிக்கல. உதாரணத்துக்கு எனக்கு இப்ப காய்ச்சல். ஒவ்வொரு செகண்டுக்கும் என் வெப்பநில ஒவ்வொரு பாகையால கூடாது, ஒரு ஒரு பன்னெண்டால கூட ஒவ்வொரு ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கா ஒரு பாகையால கூடாது வச்சுன்னு சொன்னா இப்ப 27 பாய்ச்சி, 28 பாய்ச்சி, 29 பாய்ச்சி, அடுத்த செகண்ட்ல 30 பாய்ச்சி இருப்ப சொல்லிடு. அதுவே இப்ப 28, 34, 38, 29 சொல்லிடுமா? இல்ல. இப்ப சீரா மாறு சந்தர்ப்பத்துல சராசரியை நாங்க ஆரம்ப பிளஸ் இறுதிகள் 10 கருதி கொள்ள முடியும். இது ஒரு ஃபைல் பேப்பர்ல இருந்தாச்சும் நீங்க பாப்பீங்க. ஃபைல் பேப்பர்ல ஹெல்ப் பண்ணுங்க. சரியா? அதால நாங்க இங்க பயன்படுத்துற ஏகப்பரிமாண இயக்க சமன்பாடு எல்லாமே என்னத்துக்கு பயன்படுத்துவோம்னு சொன்னா ஆர்முடுகள் மாறாத சந்தர்ப்பம். இப்ப நான் என்ன சொல்ல வந்தான்னு சொன்னா பிள்ளைகள், எஸ்க்கு பதிலா நான் இங்க வேகத்தை போறதுக்கு பதிலா சராசரி வேகத்தை போடுறேன். அவ்வளவுதான் பிள்ளைகள். ஓகே பிள்ளைகள், ஆரம்ப வேகம் v, கடைசி வேகம் ஆரம்ப வேகம் u, கடைசி வேகம் v பிள்ளைகள். அப்ப சராசரி வேகம் என்னது? ஆரம்ப வேகத்தையும் இறுதி வேகத்தையும் கூட்டி 2ஆல பிரிக்க வருது. அதை நேரத்தால பிரிக்கிறாங்க. இப்படித்தான் பிள்ளைகள் இந்த 4 சமன்பாடு வந்து நிறுவல் தேவையில்ல பிள்ளைகள். நான் சொன்ன அவ்வளவு விஷயத்தையும் மைண்ட்ல போட்டுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் தாரேன். பிகாஸ் 10-12 பிள்ளைகிட்ட ஜாயின் ஆக இல்லாம இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரீசன் சரியா தெரியல. நான் ஃபர்ஸ்ட் விட்டது வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள மாதிரி வார மாதிரி தான் விட்டுனா. பட் நிறைய பிள்ளைகளுக்கு ரெஜிஸ்டர் பண்ண தெரியலன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க 7க்குள்ள வாரீங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ அதெல்லாம் நான் லொக்கின் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு ஆப்ஷன்ல விட்டுனா அதுவும் சில பிள்ளைகளுக்கு செட் ஆகல போல. ஸோ நான் நீங்க லொக்கின் பண்ணி உள்ள வந்திருக்கீங்க ரைட்டா. பட் மிச்ச பிள்ளைகள் உள்ள வரவே கஷ்டமா இருக்கும். ஸோ நான் கட்டாயம் ரெக்கார்டிங் தாரேன். விலங்காட்டின்னு ஒரு கப்பா இருக்கேன், ஒரு பிரச்சனை இல்லை. இவ்வளவு முழங்கின ஒரு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைங்களுக்கு. இவ்வளவு விளங்கினா ஒரு கணக்கு ரியாக்ட். ஓகே, எழுதி கொள்ளுங்க. வெளியில ஃபுல்லா இருக்கா? எழுதி கொள்ளுங்க. நீங்க ரியாக்ட் பண்றீங்க, எனக்கு தான் ரிசீவ் ஆகல நினைக்கிறேன். சாரி, வெளிக்கொள்ளுங்க பிள்ளைகளுக்கு ஃபுல்லா. முக்கியமா இந்த சமன்பாடெல்லாம் ஞாபகம் பண்ணிக்க வேணுமா பிள்ளை? நான் கதைச்ச விஷயங்களை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கொள்ளுங்க.
ஓகே பிள்ளை, சரியா? எழுதியிருப்பீங்க. எழுதிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட டியூட்ல 10வது கேள்விக்கு வாங்க. உங்களோட டியூட்ல 10வது கேள்விக்கு வாங்க பிள்ளை. 2 நிமிஷம் தாரேன், அந்த 10வது கேள்வி இருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, டியூட்ல 10வது கேள்விக்கு வாங்க. ரைட் பிள்ளைகள், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே பிள்ளைகள் ஒரு ஒரு மெத்தட்டை ஃபாலோ பண்ணி சொல்லுங்க பிள்ளைகள். கேள்விக்கு படத்தை கிடைக்கும். அது உங்களுக்கு இந்த பாடம் இல்ல சொல்லி பிள்ளை, இந்த பாடத்துக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பிள்ளைகள். இந்த கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு பெரிய வேலையா இருக்காது. பட் நீங்க இப்ப ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. இப்ப ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே வடிவா படத்துல உங்களுக்கு விளங்குற எல்லா விஷயத்தையும் மார்க் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கேள்வி ஈஸி ஆயிரும் பிள்ளைகள். நீங்க திருப்ப திருப்ப போய் கேள்வியை வாசிக்க வேண்டிய தேவை இருக்க போறது இல்லை. உங்களுக்கு பின்னுக்கு வர போற பாடங்களுக்கு அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி பாடங்களுக்கு படத்திலேயே நீங்க எல்லா விஷயத்தையும் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஸோ கேள்வி இப்ப நான் உங்களுக்கு என்ன 10ஆம் கேள்வி தானே பிள்ளைகள். ஸோ படம் பண்ணா நீங்க நம்ம அந்த கார்ன்னு சொன்னா கார் வடிவா ஷேப் பண்ணலாம் இல்ல பிள்ளைகள். விளங்குற விஷயத்த ரஃபா ஒரு படம். முதலாம் கேள்வி பிள்ளைகள் வாங்க. என்ன சொன்னான் 10வது கேள்வியில? கார் ஒன்று 4 செகண்டில் 36 கிலோமீட்டர் per ஹவரில் இருந்து 72 கிலோமீட்டர் per ஹவருக்கு ஆர் முழுக கூடியது. ஸோ கேள்விய பாருங்க பிள்ளைகள். ஆரம்ப வேகம் சொல்றாங்க பிள்ளைகளா. ஆரம்ப வேகம் என்னன்னு சொன்னா 36 கிலோமீட்டர் அவர் மைனஸ் பண்ண, இதுல இருந்து 72 கிலோமீட்டர் per அவர் மைனஸ் பண்ணுக்கு ஆர் முழுறதுக்கு இவருக்கு 4 செகண்ட் எடுத்தது. அப்ப ஆரம்பத்துல இருந்து 4 செகண்ட் எடுத்திருக்கு பிள்ளைகள். இவ்வளவு தான் பிள்ளைகள் படம். நீங்க எக்ஸ்ட்ரா தேவைக்காக எவ்வளவு தூரம் என்றையும் எழுதி வைக்கிறோம். இவ்வளவு தான் பிள்ளைகள் படமா. கேள்வியை விடுங்க, ஆரம்பத்திலும் நேரம் தூரமா எடுத்துருக்காங்க கேள்வி விடுங்க. இப்ப 2 பிரச்சனை பிள்ளைகளா. பிசிக்ஸை பொறுத்த மட்டும் எல்லாமே எஸ்ஐ யூனிட்ஸ்ல இருக்க வேணும். எல்லாமே எஸ்ஐ யூனிட். பேர்டுக்கு என்ன பிள்ளைகள் எஸ்ஐ யூனிட்? மீட்டர் செகண்ட் மைனஸ். என்ன எஸ்ஐ யூனிட்? மீட்டர் செகண்ட் மைனஸ். அப்ப நீங்க இங்க பாருங்க, 36 கிலோமீட்டர் per ஹவரும் சரி, 72 கிலோமீட்டர் per ஹவரும் சரி எஸ்ஐ யூனிட்ல இல்ல. என்ன சொன்னீங்க? மீட்டர் per செகண்ட் மாசம். முதல்ல அந்த வேலையை முடிப்போமாங்க பிள்ளைய. உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். முதலாவது என்ன பிள்ளைகள் இருக்குது? 36 கிலோமீட்டர் ஹவர் மைனஸ் 1. இத மீட்டர் per செகண்ட் மாத்துற. முதல்ல 36 கிலோமீட்டரை மீட்டருக்கு மாத்திரன்னு சொன்னா பிள்ளைகள் 1000ஆல பெருக்கணும்னு சொன்னா மீட்டர் வந்தோம். கீழே மணித்தியாலத்தை செகண்டா மாத்த வேணும்னு சொன்னா பிள்ளைகள் 3600ஆல பெருக்க வேணும். ஏன் பிள்ளைகள்? ஒரு மணித்தியாலம் 60 செகண்ட், 60 செகண்ட் அல்லது 3600 செகண்ட். ஒரு மணித்தியாலம் 60 நிமிஷம் அல்லது 3600 செகண்ட். அப்ப மணித்தியாலத்தை நான் செகண்டா மாத்துறதுக்கு என்ன செய்யறேன்? இதால பிரிக்கிறேன். பிரிச்சு விட்டேன்னு சொன்னா பிள்ளைகள் ஆன்சரை பாருங்க. உங்களுக்கு 1 2 சேர் வெட்டுப்பட்டா 100 மீட்டர் செகண்ட் மைனஸ். மேல முடிஞ்ச பிள்ளைகள். அதே மாதிரி இப்ப என்ன செய்வேன்? நான் 72 கிலோமீட்டர் அவர் மைனஸ் 1ஐயும் மாற்ற வேணும். அப்படி 72 தர 1000 பிள்ளைகள், கீழே 36,000 மாத்தினீங்க சொன்னா 1 2 1 2 வெட்டுப்பட்டா இது பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் 10 மீட்டர் per செகண்ட். சரியா? 10 மீட்டர் per செகண்ட். இது 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இது மாத்திருப்பீங்க பிள்ளைகள். பிரச்சனை வந்திருக்காது பிள்ளைங்களா. இது மாத்திருப்பீங்க, பிரச்சனை வந்து 36 கிலோமீட்டர் per ஹவர் கண்டுபிடிச்சிட்ட பிள்ளைகள் 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. 72 கிலோமீட்டர் ஹவர் கண்டுபிடிச்சிட்ட பிள்ளைகள் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை படத்துல மார்க் பண்ணிட்ட பிள்ளைகள் முதல் வேலை முடிச்சு.
இப்ப என்ன கேட்டவன் பிள்ளைகள் அதுல என்னென்ன சமன்பாடு படிச்சாங்க அந்த பள்ளியில பக்கத்துல எழுதி வைக்கிற பிள்ளைகள் ஒன்று பி சமன் யூ பிளஸ் ஏசி, இன்னொன்று அடுத்தவர் எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி பிள்ளைகளா. இந்த மூன்று தான் நாங்க படிச்ச சமன்பாடுகள். சரியா பிள்ளைகள்? முதலாவது கேள்வி பிள்ளைகள் கேட்ட கேள்வி ஆர்முடுகள். ஆர்முடுகள் எப்படி யோசிக்கிறது? இல்லை, ஒரு சில பேர் செய்வாங்க, எல்லா சமன்பாட்டையும் போட்டு பார்ப்பாங்க. எல்லா சமன்பாட்டையும் போட்டு பார்த்தா பிறகு எந்த சமன்பாட்டுல ஆன்சர் வருதோ அதை எடுத்துருவாங்க. எல்லா சமன்பாட்டையும் போட்டு பார்ப்பாங்க, எந்த சமன்பாட்டுல ஆன்சர் வருதோ அதை போடுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை பிள்ளைகள். எப்படி யோசிக்கிறேன்னு பாருங்க. ஆரம்பல் கேட்ட பிள்ளைகள், எனக்கு ஆரம்ப வேகம் தெரியும். என்ன தெரியும்? யூ தெரியும். இறுதி வேகம் தெரியும் பிள்ளைகள், பி தெரியும் பிள்ளைகள். நேரமும் தெரியும் பிள்ளைகள். இவ்வளவும் சம்பந்தப்பட்ட சமன்பாடு யாரு பிள்ளைகள்? பி யூ டி சம்பந்தப்பட்ட சமன்பாடு பி சமன் யூ பிளஸ் ஏடி. பி சமன் யூ பிளஸ் ஏடி. அப்ப நான் என்ன சமன்பாடு போட வேண்டும் என்பதை கண்டுபிடிச்சேன். என்ன சமன்பாடு பிள்ளைகள்? பி சமன் யூ பிளஸ். இந்த சமன்பாடு போடைக்குள்ள பிள்ளைகள் இன்னும் ஒரு விஷயத்தை வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இவை காவி சமன்பாடு. அப்ப திசை போட்டு காட்டுவோம். எங்க வலப்பக்கமா பி சமன் யூ பிளஸ் ஏடியை பாதிக்கிறேன். இறுதி வேகம் என்ன பிள்ளைகள்? 20 மீட்டர் per செகண்ட். ஆரம்ப வேகம் என்ன பிள்ளைகள்? 10 மீட்டர் per செகண்ட். ஆறு முதல் கேள்வி பிள்ளைகள் சக ஏ பிள்ளைகள். நேரத்தை கண்டுபிடிக்கிட்டான் பிள்ளைகள், நேரம். அப்ப ஆர்முடுகள் இயக்க திசையிலேயே இருப்பாரே. வேகம் கூடுதுன்னு சொன்னா ஆர்முடுகள், வேகம் குறையுதுன்னு சொன்னா அமர்முடுகள். அப்ப நீங்க இப்ப ஏ கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் 20 இருந்து 10 கழிச்சீங்கன்னு சொன்னா 10 வேறு சமன் ஏடி. அப்ப டி வந்து 4 செகண்ட் பிள்ளைகள், அது சொல்லப்பட்டு இது 4 செகண்ட் பிள்ளைகள், இவரும் 4 செகண்ட் பிள்ளைகள். ஆகவே ஏ எங்களுக்கு வரப்போற பிள்ளைகள் 10/4, அதாவது 2.5 மீட்டர் செகண்ட் மைனஸ். ஓகேவா? 2.5 மீட்டர் செகண்ட் மைனஸ். அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க பிள்ளைகள், இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்கலாம். அடுத்த கேள்வி வந்து இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி சம்பந்தப்படுறவங்க பாருங்க, ரெண்டு சமன்பாடு இருக்கு. பி ஸ்கொயர் சமன் யூ ஸ்கொயர் பிளஸ் 2as அல்லது எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இந்த ரெண்டுல நீங்க யாரையும் பாவித்துக் கொள்ள முடியும். ஏன் பிள்ளைகள்? நேரம் தெரியும், ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் தெரியும், எல்லாம் தெரியும். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? ஆராய்ச்சி ஒருத்தர பாவீங்க. நான் என்ன பண்றேன்? எஸ் சமன் யூடி இயக்க திசையில எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் பாவிக்கிறேன் பிள்ளைகள். எஸ் எவ்வளவு? அதான் கேள்வி பிள்ளைகள், எஸ் தான் கேள்வி. ஆரம்ப வேகம் எவ்வளவு? எனக்கு தெரியும், 10 மீட்டர் per செகண்ட். நேரம் எவ்வளவு? 4 செகண்ட். சக ஆர்முடுகள் எனக்கு தெரியும், எவ்வளவு பிள்ளைகள் ஆர்முடுகள்? 2.5 4 ஸ்கொயர். இதான் பிள்ளைகள் கேட்ட கேள்வி. சரியா? கேட்ட கேள்வி செய்துட்டோம். கேட்ட கேள்வி முடிச்சிட்டோம். ஓகேவா? எழுங்க. எழுதிட்டு நான் சொல்ற கேள்விக்கு வாங்க. எழுதிட்டு 13வது கேள்விக்கு வாங்க.
ஓகே. ஸோ செய்திருந்தீங்கன்னு சொன்னா 13வது கேள்வி பாருங்க. இதை நான் அழிக்கிறேன். ரைட். என்ன சொல்றாங்க? சீரான அமர்வுகளில் உள்ள கார் ஒன்று 10 செகண்டில் 60 மீட்டர் செகண்ட் -1 இருந்து 40 மீட்டர் செகண்ட் -1க்கு மாறுது. ஓகே. அமர்முடுகலாம். ஆரம்ப வேகம் எனக்கு தெரியும் எவ்வளவு? 60 மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து 40 மீட்டர் பெர் செகண்டுக்கு மாறுறாரு. 60 மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து 40 மீட்டர் பெர் செகண்டுக்கு மாறுறாரு. அதுக்கடுத்த நேரம் வந்து ஃபைவர்ல இருந்து 10 செகண்ட் எடுத்து. நீங்க சொல்லப்படுற விஷயம் ஆர் முடுகள் இல்ல அமர் முடுகள், ஆவே மைனஸ். ஆர் முடுகள் இல்ல அமர் முடுகள், அதால மைனஸ். கேள்வி ஓய்விற்கு வருவதற்கு தேவைப்படும் நேரம். கேள்வி ஓய்விற்கு வருவதற்கு தேவைப்படும் நேரம். இந்த இயக்கத்தை கொஞ்சம் யோசிக்கிறேன். இந்த இயக்கத்தை கொஞ்சம் யோசிக்கிறேன். சரியா? கொஞ்சம் யோசிக்கிறேன். ஆரம்ப வேகம் 60, அமர் முடுகுது. அமர் முடுகி வேகம் குறையுது. இந்த குறைஞ்ச வேகம் என்ன செய்யணும்னு சொன்னா அப்படியே குறைஞ்சு 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 ஒரு கட்டத்துல சைவருக்கு சமனாகும். இந்த வேகம் என்ன செய்யும்? குறைஞ்சு 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 ஒரு கட்டத்துல சைவருக்கு வந்து. கேள்வி, இந்த வேகம் சைவருக்கு வருவதற்கு தேவைப்படும் நேரம். சரியா? சோ எங்க இருந்து சொல்லலையா? ஆரம்ப புள்ளியில இருந்தா அல்லது 40 மீட்டர் பெர் சாரி 40 மீட்டர் செகண்ட் -1ல இருந்தா என்று சொல்லப்படல. நீங்க 40 மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து ஓய்வுக்கு வாரத்துக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்ன்றது கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பிள்ளைகள் முதல்ல எனக்கு அமர்முடுகள் தேவை. ஏன்? நான் இதுக்கு இல்ல எந்த சமன்பாட்டை பாவிக்கிறதா இருந்தாலும் எனக்கு இவர் என்ன அமர்முடுகள்ல போகிறார் என்பது எனக்கு தேவையான ஒரு விஷயம். அதுக்கு நான் இப்ப என்ன செய்ய போறேன்? அமர்முடுகளை காண போறேன் பிள்ளைகள். இந்த செக்ஷனை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 10 செகண்ட் என்ற நேரத்துக்குள்ள ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் தெரியும், நேரம் தெரியும், அமர்முடுகள். அப்ப என்ன சமன்பாடு பிள்ளை? எனக்கு தெரிஞ்ச இயக்க சமன்பாடு முதலாவதா ஆறு இயக்க திசையில b சமன் u பிளஸ் முடிஞ்சு. இறுதி வேகம் எவ்வளவு பிள்ளைகள்? 40. ஆரம்ப வேகம் எவ்வளவு பிள்ளைகள்? 60 முடிஞ்சு. ஆறு முடிவுகள் எவ்வளவு பிள்ளைகள்? மைனஸ் ஏ இன்டூ டி 10 செகண்ட் மைனஸ் ஏ இன்டூ டி. ஏன் மைனஸ் போட்டான்? அமர்முடுகள், அதால மைனஸ். நான் போடுற திசைக்கு எதிர்ப்பக்கமா இருக்கிறவருக்கு பேர் தான் அமர்முடுகள், அதால மைனஸ் போட்டான். இந்த 60 மெட்ட பக்கம் போனா 40 சய 60 சமன் சய 10 பிள்ளைகள். 40ல இருந்து 60 கழிச்சா சய 20 சமன் சய 10. ரெண்டு பக்கமும் சய வாரதால நான் சயவை விட்டேன்னு சொன்னா 20 சமன் 10. ஆகவே ஏ என்னவா இருக்கும்னு சொன்னா 2 மீட்டர் செகண்ட் மைனஸ். அப்ப அமர்முடுகளை கண்டுபிடிச்சேன். இப்ப கேள்வி என்ன பிள்ளைகள்னு சொன்னா அமர்முடுகி ஓய்விற்கு வருவதற்கு தேவைப்படும் நேரம் தான் கேள்வி. ஓய்விற்கு வருவதற்கு தேவைப்படுற நேரம் தான் கேள்வி. ஓகேவா? என்ன செய்யலாம் பிள்ளைகள்? அமர்முடுகி இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா இறுதி வேகம் தெரியும் 0, ஆரம்ப வேகம் தெரியும், அமர்முடுகள் தெரியும், நேரம் கேட்டிருக்கான். அதாவது ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் தேவையா தெரியும், நேரம் கேட்டிருக்கான். என்ன சமன்பாடு பிள்ளை? நேரம் கேட்டிருக்கான், ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் தெரியும். என்ன சமன்பாடு பிள்ளை? எஸ்எம்என் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். ஏன்? எனக்கு நேரம் சம்பந்தப்பட வேணும்னு சொன்னாலே ரெண்டே ரெண்டு சமன்பாடு தான் இருக்குது. ஆகவே அல்லது பி சமன் யூ பிளஸ் ஏடி எதுவும் சரி. இங்க பி சமன் யூ பிளஸ் ஏடி போட்டாலும் சரி, எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் போட்டாலும் சரி, ஒரே தான் என் நேரம் சம்பந்தப்படுறாங்க. ஆனா இங்க ஒரு பிரச்சனை வருது. நீங்க எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் இங்க நீங்க போடக்கூடிய ரெண்டு பாசிபிலிட்டி யோசிப்பீங்க பிள்ளை. அப்படி நேரம் சம்பந்தப்படுற சமன்பாடு இந்த ரெண்டுமே இருக்காருன்னு சொல்லி. ஆனால் நீங்க எஸ்எம்என் டியூட்டி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் எடுத்தீங்களா இருந்தா பிள்ளைகள் எங்களுக்கு இடப்பெயர்ச்சி தெரியாது. அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டி வரும்னு சொன்னா இடப்பெயர்ச்சியையும் கண்டுபிடிச்சு செய்யற மாதிரி கேட்கல தானே. அப்ப நான் இந்த சமன்பாட்டை போடுறதை விட பிள்ளைகள் ஈ சமன் யூ பிளஸ் ஏடியை போட்டேன்னு சொன்னா எனக்கு இன்னும்
ஓகே பிள்ளைகள் எப்படி யோசிக்கிறது? இது நான் நேரிய பிள்ளைகள் வீசமன் டூப்ளசிட்டியே போடுங்கன்னு சொல்லிட்டு போகலாம். பட் அப்படி சொல்ல விரும்பல. அப்ப என்ன பண்றேன்னா இயக்க திசையில வீசமன் டூப்ளசிட்டியை போடுறதுன்ற முடிவுக்கு எப்படி சொல்றேன். நேரம் கேட்டிருக்கான். நேரம் கேட்டு சம்பந்தப்பட்ட சமன்பாடு 10 இருக்காரு. நீங்க எஸ்எம்என் டியூட்டி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் எடுப்பீங்களா இருந்தா இடப்பெயர்ச்சி கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா வேலை ஒன்று இருக்குது. அப்ப அதுக்கு நான் போக விரும்பல. அது எனக்கு தேவையில்லாத கூட வேலை. கேள்வி கேட்டா செய்யுங்க, இல்லாட்டி எதுக்கு தேவையில்லாத வேலை. அப்ப என்ன செய்யறேன்? வி சமன் டூப்ளெக்சிட்டி. இறுதி வகம் பிள்ளைகள் 0, ஆரம்ப வகம் பிள்ளைகள் 40, ஆறு முடிவுகள் வந்த பிள்ளைகள் இயக்க திசைக்கு எதிர்ப்பக்கம் ஆவே -10 இன்டு டைம். அதாவது 0 சமன் 40 2 டி. இந்த 2 டி மெட்டப்பக்கம் வந்தா 2 டி சமன் 40 ஆவே டி சமன் 20 செகண்ட். ஆகவே கீழே எழுதி கொள்ளுங்க. ஆகவே ஓய்விற்கு வர 20 செகண்ட் எடுக்கும். ஓய்விற்கு வர 20 செகண்ட் எடுக்கும். இவ்வளவுதான். எழுதுங்க பிள்ளைகள் இந்த கேள்வியை பார்த்தபடி. இரண்டாம் கேள்விக்கு வாங்க. கேள்வி எழுதிட்டு இரண்டாம் கேள்வி செய்யுங்கிறப்ப எழுதிட்டீங்கன்னு சொன்னா இரண்டாவது கேள்வியை செய்யுங்க. ரைட். இரண்டாவது கேள்விக்கு வாங்க. இரண்டாவது கேள்வி. 4 மீட்டர் செகண்ட் -2 ஆர் முடிவுகள் ஒன்றுடன் நேர்கோட்டில் இயங்கும் பொருளானது. சரியா? ஆரம்ப வேகம் தெரியாத பிள்ளைகள் முடிவுகள் சொல்லப்படுது 4 மீட்டர் செகண்ட் -2 வந்து ஆர் முடிவுல நேர்கோட்டில் இயங்கும் பொருளானது ஒரு குறிப்பிட்ட புள்ளிய 40 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்துல கடந்தால் 6 செகண்டுக்கு பிறகு வேகம். ஆரம்ப வேகம் தெரியும், 6 செகண்டுக்கு பிறகு என்ன வேகம் மட்டும் கேட்டுருக்காங்க. இது இதுவரைக்கும் படிச்ச விஷயம் தானே பிள்ளைகள்? கொஸ்டின் நம்பர் 2.
சரியா? டியூட்ல கொஸ்டின் நம்பர் 2. 6 செகண்டுக்கு பிறகு என்ன வரும்? என்ன சமன்பாடு பிள்ளைகள் யோசிச்சிருப்பீங்க? ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் தெரியும், நேரம் தெரியும். என்ன சமன்பாடு? இயக்க திசையில p சமன் q பிளஸ் 8. இறுதி வேகம் கேட்டிருக்காங்க பிள்ளைகள். ஆரம்ப வேகம் 40, ஆரம்ப லெவலு பிள்ளைகள் 4, தர டைம் வந்து 6. இயக்க திசையிலேயே 6 முடுகள் இருக்கிறதால சக அவை 40 சக 24 பிள்ளைகள் 64 மீட்டர் பெர் செகண்ட் இருப்பாங்க. ஒருவேளை 6 செகண்ட் வரைக்கும் தூரம் கேட்கப்பட்டிருந்தா என்ன செய்வீங்க? இயக்க திசையில v ஸ்கொயர் சமன் q ஸ்கொயர் பிளஸ் 2s போடலாம், அல்லது அதே இயக்க திசையில s சமன் ut பிளஸ் half a t ஸ்கொயர் போடலாம். ஏன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு இறுதி வேகம் தெரியும், ஆரம்ப வேகம் தெரியும், நேரம் தெரியும், எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சா ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை போட்டுருங்க, எல்லாம் எனக்கு தெரியும். சரியா? விளங்குதா இதெல்லாம்? ரைட்டா? இதான் விஷயம். ரைட்டா? இதான் விஷயம். ரைட். கேட்டிருந்தா இறுதி வேகம் கண்டுபிடிச்சிருந்தானே பிள்ளைகள். 64 ஸ்கொயர் சமன் ஆரம்ப வேகம் 40 ஸ்கொயர் பிளஸ் 10. நான் போற திசையிலேயே 6 முடிவில் வாரதால சக 4 தரேன். கேட்டிருந்தா செய்யுங்க, உங்களுக்கு ஆன்சர். சரியா? 2வது கேள்வி முடிச்சிட்டோம். ரைட். 5வது கேள்விக்கு வாங்க. 5வது கேள்வி செய்யறப்ப கொஸ்டின் நம்பர் 5. ரைட். நான் கேள்வியை வாசிக்கிறேன், நீங்களும் சேர்ந்து வாசிங்க. நீங்க வாசிக்கிறதும் நான் வாசிக்கிறதும் யோசிக்கிறது சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஒரு சின்னதா படத்துக்கு இருங்க. சரியா? நீங்க யோசிக்கிறதும் நான் யோசிக்கிறதும் சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க. சின்னதா ஒரு படத்துக்கு இருங்க. வரும்புற 2 கார்கள் ஒரே புள்ளியில் இருந்து தமது இயக்கத்தை ஆரம்பிக்கின்றன. 2 கார்கள் ஒரே புள்ளி. ஓகே, ஒரே புள்ளியில இருந்து ஒரு கார், இன்னும் ஒரு கார். ஒரு காருக்கு பேர் வைக்கிறாங்க பிளேல் ஏ, இன்னும் ஒரு காருக்கு பேர் வைக்கிறாங்க பி. சரியா? 2 கார்கள் ஒரே புள்ளியில் இருந்து தமது இயக்கத்தை ஆரம்பிக்கின்றன. கார் ஏ ஓய்வில இருந்து, அதாவது அவற்ற ஆரம்ப வேகம் 0, ஓய்வில இருந்தும் கார் ஏ ஓய்வில இருந்து 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 என்ற ஆர்முடுகள்ல இவருக்கு இருக்க போற ஆர்முடுகள் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 என்ற ஆர்முடுகள்லையும் கார் டி 20 மீட்டர் பெர் செகண்ட் என்ற மாறாத வேகம், அதாவது முழு இயக்கத்திலேயுமே 20 மீட்டர் பெர் செகண்ட் என்ற மாறாத வேகத்துல போகுது. மத கேள்விய வாசிச்சிட்டன் பிள்ளைகள், விளங்கிட்டன். இதுக்கு பிறகு என்ன நடக்கும்? பீண்ட வேகம் 20, ஆரம்பத்தின் ஏண்ட ஆரம்ப வேகம் 0, ஏக்கு ஆர்முடுகள் இருக்கின்றதால கொஞ்சம் 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 போக 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 போய் ஏண்ட வேகம் கூடுவார். ஏண்ட வேகம் என்ன செய்வாரு? கூடுவாரு. ஏண்ட வேகம் கூடி ஒரு கட்டத்துல 20 தாண்டும். ஓமா பிள்ளைகள், ஏண்ட வேகம் கொஞ்சம் 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 கொஞ்சமா கூடி ஒரு கட்டத்துல ஏண்ட வேகம் வந்து 20 மீட்டர் பெர் செகண்ட் தாண்டுவார். 20 மீட்டர் பெர் செகண்ட் தாண்டுவார். அப்படி தாண்டிட்டாருன்னு சொன்னா ஏயால பிய முந்தி கொண்டு போக முடியும். இப்படி யோசிங்க. நீங்க முன்னுக்கு ஒரு பஸ்ஸை பாக்குறீங்க. பஸ் ஓகே, பஸ் விடுங்க. ஓகே, நீங்க பஸ் பக்கத்துல நிக்கிறீங்க. நீங்க இப்ப ஒரு பெரிய வேகத்தோட பஸ்ஸை முந்தி கொண்டு போறீங்க. பஸ் என்ன பண்ணுது? இப்பதான் ஸ்டார்ட் ஆனவர் ஆக்சிலேட்டரை மிதிச்சு வேகத்தை படிப்படியா கூட்டுறாருன்னு சொன்னால் ஒரு கட்டத்துல அந்த பஸ்ஸால என்ன தாண்டி கொண்டு போகல. அந்த பஸ்ஸால
ஒரு கட்டத்துல என்ன தாண்டி கொண்டு போகல. எப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வேகத்தை கூட்டி 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 என்னை விட பெரிய ஒரு வேகத்தை அந்த பஸ் எடுத்துட்டாருன்னு சொன்னால் அந்த பஸ் என்ன தாண்டி கொண்டு போகல. அதான் இந்த கேள்வி. அவருடைய வேகத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி 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 என்ன பண்ண போறாரு, தாண்டி போறாரு. கேள்வி இரண்டுமே ஒன்றை ஒன்று சந்திக்க இருக்கும் நேரம். இரண்டுமே பிள்ளைகள் சொல்றாங்க ஒரே புள்ளியில ஆரம்பிக்கிறோம் ஒரே நேரத்துல. சரியா? அப்ப ஏதோ ஒரு கட்டத்துல பிள்ளைகள் இப்ப எனக்கு தெரியும் எடுத்தோன்னுமே பி தான் முந்தி கொண்டு போறாரு. என்ன செய்வாரு? பி வந்து அதே வேகத்துல போயிட்டு இருப்பாரு 20 மீட்டர் per செகண்ட்ல. ஏ என்ன செய்வாரு? பின்னுக்கு நிற்பாரு. ஆனா அவரால ஏதோ ஒரு பாயிண்ட்ல சந்திக்க முடியும். அவை ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவையால சந்திக்க முடியும். அந்த டைம்லயும் ஈர வேகம் மாற மாட்டாரு. அவர் மாறா வேகம். ஆனா ஏற வேகம் மாறி இருப்பாரு. அது என்ன வேகம் எனக்கு தெரியாது. தேவையண்டா கண்டுபிடிக்கலாமா? தெரியாது. ஆனா தேவையண்டா கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? கேள்வி இரண்டுமே ஒன்றை ஒன்று சந்திக்க எடுக்கும் நேரம். இப்ப நான் படத்துல குறிச்சிட்டோம் இல்லையா, சும்மா இன்னும் எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை குறிச்சு கொள்றேன். நேரத்தை பத்தி கதைக்கிறான் தானே, அப்ப இந்த டைம் டி என்று வைக்கிறேன் சந்திக்கைக்குள்ள. தூரத்தை பற்றி கதைக்கிறான் தானே, ரெண்டுமே சந்திக்கைக்குள்ள இந்த தூரத்தை எஸ் என்று வைக்கிறேன். இதெல்லாம் நீங்க இப்பதான் ப்ராக்டிஸ் பண்ணதுக்காக ஸ்டெப்பா சொல்லித்தரேன். அப்புறம் நீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல வேற வேகமா கொஸ்டின்ஸ் மைண்டால செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அதை பத்தி நாங்க சொல்லிடுவோம். சரியா? ஓகே, ரைட். இப்ப என்ன செய்ய போறீங்க? ரெண்டுக்குமான நேரம் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தரவு பிள்ளைகள் ஏ போன தூரமும் பி போன தூரமும் சமனா இருக்கு. ஏ அடைஞ்ச இடப்பெயர்ச்சியும் இ அடைஞ்ச இடப்பெயர்ச்சியும் சமனா இருப்பாரே. ஒரே புள்ளியில இருந்து ரெண்டுமே ஒரே டைம்ல மீட் பண்ண வேணும்னு சொன்னா போன இடப்பெயர்ச்சி சமனா இருக்கும். நான் இப்ப ஒரு பஸ்ஸை முந்தி கொண்டு போறேன். பஸ் திருப்ப வந்து என்ன முந்தி கொண்டு போகணும்னு சொன்னா நானும் பஸ்ஸும் ஒரே பாயிண்ட்ல மீட் பண்ணுவேன். அப்ப நானும் பஸ்ஸும் ஒரே பாயிண்ட்ல மீட் பண்ண வேணும்னு சொன்னா ரெண்டு பேர் இடப்பெயர்ச்சியும் சமனா இருக்கும். பேசிக் விஷயம். ரைட்டா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்? ஏக்கான இடப்பெயர்ச்சி சமன்பாட்டை கண்டுபிடிக்க போறேன். பிக்கான இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாட்டை கண்டுபிடிக்க போறேன். சமப்படுத்த போறேன். ஏக்கு என்ன போடலாம் பிள்ளைகள்? என்ன சமன்பாடு முதல்ல ஆரம்பத்தில் எல்லாம் சம்பந்தப்பட்டா எஸ்எம்என் யூடி பிளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர் பிளேன். ஏக்கு போட்டீங்கன்னு சொன்னா ஏண்ட ஆரம்ப வேகம் 0, நேரம் கேட்டிருக்கு. ஆர் முடிவில் எனக்கு தெரியும் பிள்ளைகள் 2. எவ்வளவு நேரம்ன்றது கேள்வி. சைவரை சுருக்கினா சைவர் புள்ளிகள் 2 வெட்டுப்பட்டா டி ஸ்கொயர் பிளேன். ஆகவே எஸ்ஏ வந்து டி ஸ்கொயர் வர. அதே மாதிரி பின்றையும் கண்டுபிடிக்க போறேன் பிள்ளைகள். பிக்கு என்ன சமன்பாடு? எஸ்எம்என் யூடி பிளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர். ஆரம்ப வேகம் தெரியும் பிள்ளைகள் 20. எவ்வளவு நேரம்ன்றது கேள்வி பிள்ளைகள். அங்கால ஆர் முதல் பி இல்ல, 0 இன்டு டி ஸ்கொயர் பிள்ளைகள். ஆகவே எஸ்பி வாரர் பிள்ளைகள் 20 டி. இப்ப எஸ்ஏயும் கண்டுபிடிச்சேன் பிள்ளைகள், எஸ்பியும் கண்டுபிடிச்சிட்டேன் பிள்ளைகள். இப்ப எனக்கு என்ன தெரியும் பிள்ளைகள்? ஒரு தரவு ரெண்டுமே சமன். அதாவது இங்க வந்து எஸ்ஏயும் இந்த எஸ்பியும் சமன்ன்றது எனக்கு தெரியும். எஸ்ஏயும் எஸ்பியும் சமன்ன்றது எனக்கு தெரியும். அப்ப எஸ்ஏக்கு என்ன சமன்பாடு பிள்ளைகள்? டி ஸ்கொயர். எஸ்பிக்கு என்ன சமன்பாடு பிள்ளைகள்? 20 டி. ரெண்டுமே சமன். இந்த 20 டி நான் மெட்ரிப்பாக கொண்டு வந்து சொன்னா டி ஸ்கொயர் மைனஸ் 20 டி வந்து 0. டீயை பொதுவடுத்தணும்னு சொன்னா டி செய்ய 20 சமன் 0 பிள்ளைகள். இந்த டி ஒன்று 0 என்று இருப்பாரு, அல்லது டி வந்து 20 செகண்ட் இருப்பாரு பிள்ளைகள். அதாவது பிள்ளை நீங்க பாருங்க 2 ஆன்சர் வராரு. அப்ப 2 ஆன்சர் வந்தா ரெண்டுக்குமே ஒரு பொருள் இருக்குமா? 2 ஆன்சர்ன்றது என்ன பிள்ளை நாங்க கண்டுபிடிச்சு நாங்க யோசிங்க. ரெண்டுண்ட இடப்பெயர்ச்சியுமே 0 இருக்கக்குள்ள நேரத்தை கண்டுபிடிச்சினான். ரெண்டுண்ட இடப்பெயர்ச்சியுமே 0 இருக்கக்குள்ள நேரத்தை கண்டுபிடிச்சினான். ரெண்டுண்ட இடப்பெயர்ச்சியுமே 0 இருக்கக்குள்ள நேரத்தை கண்டுபிடிச்சான். டி சமன் 0 டி சமன் 20 மாற. அதாவது இந்த வந்த விட என்ன சொல்லுதுன்னு சொன்னா டி சமன் 0 என்ற செகண்ட்லையும் டி சமன் 20 என்ற செகண்ட்லையும் ரெண்டுமே ஒன்று சந்திக்குதான். டி சமன் 0 என்ற செகண்ட்லையும் டி சமன் 20 என்ற செகண்ட்லையும் ரெண்டுமே ஒன்று சந்திக்குதான். அப்படியா? ஏ டி சமன் 0ல ரெண்டுமே ஒரே பாயிண்ட்ல நிக்கிறோம். டி சமன் 0 அதாவது ஆரம்பத்துல ரெண்டுமே ஒரே பாயிண்ட்ல நிக்கிறோம்.
டி சமன் 20 செகண்ட்ல இரண்டாம் தரம் மீட் பண்ணிடும். இப்ப சமன்பாடு எல்லா சாத்தியக்கூறுக்குமான ஆன்சர் எந்த ஆறாரு? நீ 0 செகண்ட்லயே மீட் பண்ண போற, 20 செகண்ட்லயே மீட் பண்ண போற. இப்ப கேட்ட வேலைக்கு என்ன விட ரெண்டுமே ஒன்னொன்னு சந்திக்க எவ்வளவு டைம் இருக்கு? 20 செகண்ட் இருக்கு. வேலை முடிஞ்சு. அடுத்த கேள்வி, எவ்வளவு தூரத்தில் இரண்டே ஒன்று மட்டும் சந்திக்கும்? எவ்வளவு தூரத்துல என்ன பிள்ளைகள் கேட்டிருக்கு? இந்த எஸ் கேட்டிருக்கு. எஸ்க்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் பிள்ளைகள். செகண்ட் பார்ட்டுக்கு சமன்பாடு இருக்கு எங்கள்கிட்ட. என்ன சமன்பாடு? ஒன்றில் எஸ்ஐல போடுங்க அல்லது எஸ்பியில போடுங்க. எஸ்ஐல போட்டீங்கன்னு சொன்னா என்னது? எஸ்ஏ டி ஸ்கொயர் தானே. டி எவ்வளவு பிள்ளைகள்? 20 செகண்ட் தானே. 20 ஸ்கொயர். அப்ப 400 மீட்டர்ல ரெண்டுமே சந்திப்பிடும். எஸ்ஏ தானே கேள்வி. எஸ் தானே கேள்வி. எஸ்ஏ தானே கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். எஸ்க்கு தான் ரெண்டு சமன்பாடு. எஸ்ஏ மட்டும்னாங்க, எஸ்பியை மட்டும்னாங்க, ரெண்டுமே சந்திக்கிறதுக்கான தூரம் 400 மீட்டராக இருப்ப. கேள்வி புரிஞ்சு. இப்ப உங்களுக்கு ஓரளவு நேர்கோட்டு இயக்கம் யோசிக்க தெரியுமா நினைக்கிறேன். ரைட்டா? எழுதுங்க. செய்திகள்னு சொன்னா 11வது கேள்விக்கு வாங்கவா. 11வது கேள்வி. அடுத்த கொஸ்டின் 11வது கேள்வி. எழுதிட்டு 11வது கேள்வியை ட்ரை பண்ணுங்க. 2 நிமிஷம் தரேன். யோசிப்பாரு. கொஸ்டின் நம்பர் 11. ரைட். 11வது கேள்விக்கு வாங்க. செதறிப்பீங்க. ஓர் நேர்பாதையில் பி, கியூ எனும் இரு துணிக்கைகள் முறையே. பிள்ளைகள் கேள்வியை வாசி படத்தை கேளுங்க. பி, கியூ எனும் இரு துணிக்கைகள் முறையே 5 மீட்டர் செகண்ட் -2, 3 மீட்டர் செகண்ட் -2 எனும் ஆர் உடல்களுடன் முன்பின்னாக ஒரே திசையில் போகுது. முன்பின்னாக என்ன மீனிங்? பி என்ற துணிக்க முன்னுக்கு போறாரு. அவருக்கு இருக்கிற ஆர் முடிவுகள் வந்து 5 மீட்டர் செகண்ட் -2. கியூ வந்து என்ன செய்யறாரு? பின்னுக்கு வாராரு. அவருக்கு இருக்கிற ஆர்முகள் வந்து 3 மீட்டர் செகண்ட் -. முன்பின்னாக ஒரே திசையில் இயங்குகின்றன. டி சமன் நோடு எனும் நேரத்தில் அவை இரண்டும்
பி எனும் புள்ளிகளை கிடைக்கும். அப்ப டி ஒரு குறிப்பிட்ட டைம்ல பிள்ளைகள் டி சமன் நோடு என்ற டைம்ல இவர் ஏ என்ற புள்ளியை கிடைக்கிறாராம், இவர் பி என்ற புள்ளியை கிடைக்கிறாராம். சரி மாறியா பி பி என்ற துணைக்கு வந்து ஏ என்ற புள்ளியை கிடைக்கிறார், வந்து கியூ வந்து பி என்ற புள்ளியை கிடைக்கிறாராம். அந்த டைம்ல அவற்றின் வேகங்கள் வந்து ஒருத்தட்ட 6 மீட்டர் செகண்ட் -1, இன்னும் ஒருத்தட்ட 4 மீட்டர் செகண்ட் -1. அந்த டைம்ல இரண்டுக்கும் இடைப்பட்ட பின் முன்னாக. ஓகே இந்த கேள்வி நாங்க வாசிச்சதுல சின்ன மிஸ்டேக்கா, இந்த லைனை பாருங்க, 3வது லைன், ஓர் நேர்பாதையில் பீக்கம கியூ எனும் இரு துணிக்கைகள் முறையே ஆர் முடுகள் சரி பின் முன்னாகவா முன் பின்னாக இல்ல பின் முன்னாக. பின் முன்னாகன்னு சொன்னா பி பின்னுக்கு நிக்க போறாரு, கியூ முன்னுக்கு நிக்க போறாரு. பின் முன்னாக, நான் முன் பின்னா சொல்லிட்டேன் இல்லையா, முன் பின்னா சொல்லிட்டேன், பின் முன்னாக. அப்ப என்ன மீனிங் இருக்கு, பி பின்னுக்கு நிக்க போறாரு, கியூ முன்னுக்கு நிக்க போறாரு. பிக்கான ஆர்முடுல் வந்து சொல்றாங்க, இவர் வந்து வலப்பக்கமா 5 மீட்டர் செகண்ட் -2லையும் இவர் வந்து அதே வலப்பக்கமா 3 மீட்டர் செகண்ட் -2 என்ற ஆர்முடுலையும் போறாரு. சரியா, ஒரு குறிப்பிட்ட டி சமன் நோடு என்ற டைம்ல ரெண்டு பேருமே இவர் ஏ என்ற புள்ளியையும் இவர் பி என்ற புள்ளியையும் கடந்து போறார். இவர் ஏ என்ற புள்ளியையும் அவர் பி என்ற புள்ளியை கடக்கிறார். அந்த டைம்ல இருவருக்கும் இடைப்பட்ட தூரம் 120 மீட்டர். இந்த கேள்விய நீங்க யோசிக்க வேணும். எடுத்தோன்னும் சமன்பாடு போட்டு செய்யறது ஒரு வழி, அதை நீங்க பிசிக்ஸ் படிக்கிறதுக்கே வேலையில்லாத ஒரு விஷயம். யோசிங்க, நான் சொல்ற மாதிரி யோசிங்க. முன்னுக்கு ஒரு பஸ் நிக்குது, அவருடைய ஆரம்ப வேகம் என்ன சொன்னவங்க கொஸ்டின்ல 6ம் 4மா, சாரி இவற்றை ஆரம்ப வேகம் வந்து 6 மீட்டர் செகண்ட் -1னா இவற்றை 4 மீட்டர் செகண்ட். யோசிங்க, நான் சொல்ற மாதிரி எனக்கு முன்னுக்கு பஸ் நிக்குது, நான் பஸ்ல ஏறுவனும், பஸ் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்றார், அசைய ஸ்டார்ட் பண்றார். நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா பின்னுக்கு பஸ்ஸை கலைச்சு கொண்டு போய் பஸ்ல ஏற போறேன். அதான் இந்த கேள்வி. இவர் பஸ் போற மாதிரி யோசிங்க, இவர் நான் பின்னுக்கு கலைச்சு கொண்டு போற மாதிரி யோசிங்க. இதே மாதிரி எக்ஸாம்பிள் இன்னும் டியூட்ல இருக்குது, வீட்டு டைம் எடுத்து செய்து பாருங்கவா. வீட்டு டைம் நான் எனக்கு ஒரு டைம் இருந்தா இந்த மாதிரி செஷன் போட்டு மெச்சர் கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணி விடுறேன். பட் அடுத்த செஷன்ல மெயினா பெரியமும் இன்றைக்கு எப்படியும் புவியீர்ப்புங்கள் இயக்கம் பார்க்க டைம் வரான்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பெரியத்தையும் புவியீர்ப்புங்கள் இயக்கத்தையும் சேர்த்து பார்த்து வரேன். பட் எக்ஸ்ட்ரா டைம் எனக்கு வந்துச்சுன்னு சொன்னா நான் உங்களுக்கு இந்த மிச்ச கொஸ்டின்ஸ் பார்த்து விடுறேன். சரியா, ஓகே. இப்போதைக்கு இந்த கொஸ்டின் பாரு. ஸோ ஐடியா இப்போ உங்களுக்கு வந்திருக்குமென்னு நம்புறேன். எனக்கு முன்னுக்கு ஒரு பஸ் நிக்குது, பஸ்ஸை கலைச்சு கொண்டு போய் ஏறுற மாதிரி தான் கொஸ்டின், போய் ஏறுற மாதிரி தான் கேள்வி. அப்படின்னு சொன்னா கேள்வி இரண்டுமே ஒன்றே ஒன்று சந்திக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும். அதாவது பி என்றவரும் கியூ என்றவரும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணிவிடும் தானே. ஏன் கியூக்கு பியை விட சின்ன வேகம், சின்ன ஆர்முகள், இப்படி சொல்ல கஷ்டமா இருக்கும். பின்னுக்கு வரவருக்கு பெரிய வேகம், பெரிய ஆர்முகள். அப்ப பின்னுக்கு வரவர் முன்னுக்கு வரவரை கலைச்சு கொண்டு போவார், கலைச்சு கொண்டு போக இயலும். பின்னுக்கு வரவரால முன்னுக்கு வரவரை கலைச்சு கொண்டு போக இயலும். ஏன் பின்னுக்கு வரவருக்கு முன்னுக்கு வரவரை விட பெரிய வேகம். அப்ப பின்னுக்கு வரவரால முன்னுக்கு போறவரை கலைச்சு கொண்டு போக இயலும். கலைச்சு கொண்டு போக முடியும் சொன்னா கட்டாயம் மீட் பண்ணுவாரு. அப்ப மீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் கேள்வி, அல்லது மீட் பண்றதுக்காக கேள்வி. யா ஒன்றோடு சந்திக்க எடுக்கும் நேரம். என்ன செய்ய போறீங்க பிள்ளைகள், எனக்கு 2 பேர் இயங்கினம், அப்ப 2 சமன்பாடு போடணும். நீங்க சார்பு வேகம் நாங்க படிச்சா பிறகு அடுத்த செஷன்ல சார்பு வேகம் படிப்போம். சார்பு வேகம் படிச்சா பிறகு இதே கேள்வியை நீங்க சார்பு வேகத்தை பயன்படுத்தியும் செய்ய முடியும். இதே கேள்விய சார்பு வேகத்தை பயன்படுத்தியும் செய்ய முடியும். அது அந்த செஷன் பார்த்தா பிறகு பார்ப்போம். இப்ப என்னது, 2 பேர் இயங்கினம், 2 பேருக்கு 2 சமன்பாடு தேவை. ஆறு முதலாவது துணிக்க பி என்ற துணிக்க பிள்ளைகள் எனக்கு இடப்பெயர்ச்சியை பற்றி கதைக்கிறாங்க. இடப்பெயர்ச்சி நேரம் எல்லாம் சம்பந்தப்பட்ட சமன்பாடு ஒரே ஒரு சமன்பாடு தான். ஆறு பிக்கு இயக்க திசையில SMN UT பிளஸ் ½ பாவிக்கணும் பிள்ளைகள்.
எது வரைக்கும் சொன்னா ஒன்றை ஒன்று சந்திக்கும் வரைக்கும், ஒன்றை ஒன்று சந்திக்கும் வரைக்கும் நான் யூஸ் பண்றேன். ஒன்றை ஒன்று சந்திக்கும் வரைக்கும் நான் யூஸ் பண்ண போற சமன்பாடு தான் SMN UT பிளஸ் ஆஃப் எக்ஸ். சந்திக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா பி போன தூரம் எவ்வளவு பிள்ளைகள்? இவ்வளவு தூரம். இங்க இருந்து இவ்வளவு தூரம் போயிருக்க. அது எவ்வளவு தூரம்? 120 சக எஸ். அவை பி போன தூரம் பிள்ளைகள் 120 சக எஸ். பி ஆரம்ப வேகம் என்ன பிள்ளைகள்? 6 மீட்டர் பெர் செகண்ட். எவ்வளவு டைம்ல போயிருப்பாருன்றது கேள்வி. ஆக ஹாஃப் இன்டூ ஆர் முடிவில் எவ்வளவு பிள்ளைகள்? 5. நேரம் எவ்வளவு பிள்ளைகள்? அதான் பிள்ளைகள் ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி கியூக்கு இயக்க சமன்பாடு பாதிக்கப்பட முடியும். அதே சமன்பாடு தானே பிள்ளைகள்? SMN UT பிளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர். சந்திக்கும் வரைக்கும் தான். எவ்வளவு தூரம் பிள்ளைகள் போற கியூ? கியூ இங்க இருந்து இங்க வரைக்கும் போன தூரம் எவ்வளவு பிள்ளைகள்? எஸ். ஆகவே எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆரம்ப எவ்வளவு பிள்ளைகள்? 4 தர டி. நேரம் தான் கண்டுபிடிக்கலாம். பி இங்க இருந்து அங்க போறதுக்கு எடுத்த டைமும் கியூ இங்க இருந்து இங்க போறதுக்கு எடுத்த டைமுமே சமனா இருப்பேன். உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும்னு சொன்னா சி என்று வைங்க. அவரை சி என்று வச்சுட்டு பிக்கு சமன்பாட்டை பாவீங்க ஏ இருந்து சிக்கு, கியூக்கு சமன்பாட்டை பாவீங்க பில இருந்து சிக்கு. ஏன்? ரெண்டு பேருமே சந்திக்க போயிடும். ஆரம்ப பாயிண்ட்ல இருந்து ரெண்டு பேருமே சந்திக்க போயிடும். ஆரம்ப பாயிண்ட்ல இருந்து ரெண்டு பேருமே சந்திக்க போயிடும்னு சொன்னா ரெண்டு பேருமே எங்க டைம் சமனா தான் இருக்கும். அதான் ஐடியா. சரியா? போட்டீங்கன்னு சொன்னா அங்காலத்தாக ஹாஃப் இன்டூ ஆர் முதல் யாருக்கு? கியூக்கான ஆர் முதலுக்கு என்னவா இருப்பாருன்னு சொன்னா 3 இருப்பார். நேரங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 2 பிள்ளை. இப்ப எனக்கு கேட்ட கேள்வி பிள்ளைகள் நேரம். அப்ப எனக்கு கேள்வியில எஸ் தேவையில்லாத ஒரு ஆள், எஸ் தேவையில்லாத ஒரு ஆள். அப்ப எஸ் தேவையில்லை. அப்ப என்ன சொன்னீங்க? ரெண்டு சமன்பாடு எஸ் இல்லாம பண்ண வேணும்னு சொன்னா முதலாவது இது இருபடி சமன்பாடு. நீங்க ஓயில படிச்ச விஷயம். முதலாவது சமன்பாட்டுல இருந்து ரெண்டாவது சமன்பாட்டை கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா எஸ் இல்லாம போய் 120 சாக எஸ்ல இருந்து எஸ் கழிச்சீங்கன்னு சொன்னா 120 இருப்பாரு. சமன். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா எழுதி காட்டுறேன். சம்டைம்ஸ் மாட்டீங்க, அதனால எழுதி காட்டுறேன். சரியா? 120 சக எஸ்ல இருந்து எஸ் கழிக்கணும். மற்ற பக்கமா இருக்காரு 6t பிளஸ் 5/2t ஸ்கொயர் இருக்காரு. அதுல இருந்து 4t சக 3/2t ஸ்கொயர் கழிக்கும். இதான் விஷயம். 1ல இருந்து 1 கழிக்கிறீங்க. இப்ப 120 இங்க ஒரு சக எஸ் இருக்கா, இங்க ஒரு சயஸ் இருக்காரு பிள்ளைகள். வெட்டி விட்டீங்கன்னு சொன்னா வெறுமனே 120 தான் இருப்பாரு. இங்கால பாருங்க ஒரு 6t இருக்காரு, இங்கால ஒரு சய 4t இருக்காரு. வெட்டி விட்டீங்கன்னு சொன்னா சக 2t இருப்பாரு. அதே மாதிரி இங்க 5/2t ஸ்கொயர் இருப்பாரு, சய 3/2t ஸ்கொயர். ஆகவே உங்களுக்கு சக 2/2, அதாவது கொஞ்சம் சம்டைம்ஸ் சுருக்கு கஷ்டப்படுவீங்க. 5/2t ஸ்கொயர் இருக்காரு, சய 3/2t ஸ்கொயர் இருக்காரு. ஆகவே 120 சமன் 2t. இதுல சக இருக்கு. சக இங்க நீங்க போமாசிய பாருங்க பிள்ளைல இருந்து 2 தானே போமாசி. 2 போமாசி எடுத்தீங்கன்னு சொன்னா 5t ஸ்கொயர் மைனஸ் 3t ஸ்கொயர் இருக்காரு. அங்கால சுருக்கலாம். இங்கால மெச்சதுல பாருங்க 120 சமன் அங்க 2t, அங்கால சக 2t ஸ்கொயர் பை 2. அதாவது 120 சக 2t சக t ஸ்கொயர்னு வர ஒரு இருபடி சமன்பாடு நிற்கிறார். t ஸ்கொயர் பிளஸ் 2t மைனஸ் 120 சமன் செய்வோம். இனி உங்களோட வேலை நீங்க ஓஎல்ல படிச்ச உங்களோட அறிவை வச்சு அந்த இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்திக் கொள்ளுங்க. ஞாபகம் இருக்கு? காரணிப்படுத்துறது ஞாபகம் இருக்கு. எப்படி ஞாபகப்படுத்தி பாருங்க. டி ஸ்கொயர்ட டி இன்டு டி என்று உடைக்கலாம். இந்த 120 2 வர்ற மாதிரி உடைக்கணும். எப்படி போடலாம்? 10 தர 12 போட்டீங்கன்னு சொன்னா இடைக்கு 2 வருவாரு. இடைக்குல சக வர்றதுன்றதால பெரியவருக்கு முன்னுக்கு சக, மற்றவருக்கு முன்னுக்கு சய. ஞாபகம் இருக்கா பிள்ளைகள்? இப்ப பாருங்க, சய 10 சக 12 பெருக்குவீங்களா இருந்தா சய 120. சய 10 சக 12 பெருக்குவீங்களா இருந்தா சய 120. சரி. டி 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 ஸ்கொயர். சரி. 12t சய 10t சக 2t. சரி. அப்ப என்ன காரணி? டி சய 10 டி சக 12. அப்போ நேரம் பெற பிள்ளைகள் ஒன்றில் டி சமன் 10 செகண்ட் இருக்கலாம், அல்லது
t = 12 இருக்கலாம் பிள்ளைகள். ஆனால் நேரம் எங்களுக்கு -ல வர மாட்டார். ஆகவே t = பொருத்தமில்லாத விட. ஆகவே விட t = 10 ஸோ பிசிக்ஸ் பிள்ளைகள் அந்த 2 சமன்பாடு எடுத்ததோடையே பிசிக்ஸ் முடிஞ்சிட்டாரு. இந்த 2 சமன்பாடு எடுத்ததோடையே பிசிக்ஸ் முடிஞ்சிட்டாரு. அது சுருக்கலாம். பட் நீங்க ஃபைனல் எக்ஸாம் பொறுத்தவரை சார்பு உறுப்புகள் எல்லாம் படிப்பீங்க தானே. அப்ப இந்த மெத்தட் நீங்க பயன்படுத்தி செய்ய வேண்டிய தேவை வராது. பட் நாங்க இப்ப படிக்கிறதால கட்டாயம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவை. விளங்கிட்ட என்ன எனக்கு ரியாக்ட் பண்ணி விடுங்க. எவ்வளவு இது விளங்கிட்டேன்னா ஒரு எனக்கு ரியாக்ட் பண்ணி விடுங்க. ரைட். ஸோ இந்த கேள்வி சரின்னு சொன்னா இந்த டியூட்ல இருக்கிற பக்கம் 3 வரைக்கும் இருக்கிற மிச்ச கொஸ்டின்ஸை வீட்டை செய்து பாருங்க. பக்கம் 3 வரைக்கும் இருக்கிற மிச்ச கொஸ்டின்ஸை வீட்டை செய்து பாருங்க. வீட்டை செய்து பார்த்துட்டு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க. அடுத்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ண பார்க்குறேன். அடுத்த செஷன்ல நாங்க என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு சொன்னா எரியம் சம்பந்தமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த செஷன்ல எரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். அநேகமா அந்த செஷன் இந்த டியூஸ்டே நடக்கும். இந்த டியூஸ்டே நைட் 8 மணிக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அடுத்த செஷன் இந்த டியூஸ்டே 8 மணிக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் இது பார்த்துட்டு அடுத்த செஷன்ல மீட் பண்ணுவோம். சரியா? ஓகே, போயிட்டு வாங்க.